ஆமாடா, நாங்க 5 வருஷமா ஆடவே மாட்டோம். ஜாலியா இருப்போம் இப்படிதான். என்னடா அரசியல்ல விட்டு ஸ்போர்ட்ஸ் ஆடல் பாடல் எல்லாம் ஏங்க பயங்கரமா நாங்க இருக்குது. தான் அரசியல்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டோம்ல. அப்பா தொலைஞ்சது. நாங்க ஐபிஎல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். அப்படியா? மிஸ் ஆத்தம் ப்ரோ. அன்னைக்கு எவனோ ஒருத்தர் அனுப்பிச்சது நாங்க ஐபிஎல் குட் பேட் அக்லின்னு போயிட்டு இருக்கோம். என்னைய. ஆமா, நாயகின்னு எல்லாம் பேசியிருந்தீங்களா? ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தான். யார் பேசுனா? ஒரு ஃபேன் தான் பேசினியா? அப்படிலாம் நான் பேசுவேனா? ரெக்கார்டிங் வேணா எடுத்து பாருங்க, எவிடன்ஸ் இருக்குங்க, எடுத்துக்கோங்க. யார் வேணாம்னா பேசுனா ஏன் பேசுனேன்னு கேக்குறீங்க வந்து என்ன? அதுதாங்க ஆதாரம் இருக்கும்ல. அப்படி பேசியிருந்தா இருக்குமே, ஆதாரம் இருக்கும்ல. நாய் சோறு வச்சா இது வச்சா அதை வச்சான்ட்டு இருந்திருக்கேன். அந்த குண்டா அவனிங்க அந்த தமிழ அவனிங்க உருண்டைய ஓடிட்டானா? ஏங்க இதெல்லாம் வந்து எவனா ஒருத்தர் ஏதாவது பழி போடுவாங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கோ ஒண்ணு சொல்றது வந்து பழி போட்டா உன்னை என்ன அவங்க கூட சண்டை போறக்கு எனக்கு என்ன பயமா? இங்கேயே வந்து சண்டை போடுற பெரிய இதா ஐயப்பனை காப்பாத்துக்கு வந்துட்டாரு இவரு. அவன் ரொம்ப ஐயப்பன் விட்டுரு. அவன் எங்க ஒருத்த வேலையே எல்லாம் என்னடா எம் வாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? யாரா நீங்களா? டே அவங்க ஃபேனுங்க. அவன் அஞ்சாறு மயிறு ஃபேன். எது பொண்டாட்டி அடி வாங்கிருப்பான்னு வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்கிறான். அன்னைக்கு நேத்து ஒரு இந்த பிரகாஷ் சினிமா குரூப்புக்கு போயிருந்தான். அங்க பார்த்தா ஒரிஜினல் வந்துட்டாரு அப்படிங்கிறானுங்க. டே ஒரிஜினல் அப்ப எவன்டா டூப்ளிகேட்? இவன் தான். வாய்ஸ் எல்லாம் ஏதோ ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி வாய்ஸ் எல்லாம் மாடுலேஷன் பண்ணி பேசிட்டு இருக்கானா? யாரா நீங்க? டே ஆனா எனக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் வாய்ஸ் உங்க வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு. ஆனா எனக்கு அப்படி தெரியல. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஆமா, அதான். ஆனா கிட்டத்தட்ட பேசுறான். அது அந்த அளவுக்கு பேசுறான். அது என்ன 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 இவனுக்கு ஏதோ பெரிய ஆம்பளையா இருந்தா வாடான்னு இந்த மும்பை இவனுக்கு இந்த சண்டை வேற இவனுக்கு ஒரே சண்டையா இருக்குது. அதுக்குதான் பால்டான்ஸ். சரி, இவனுக்கு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் எதுக்கு ஏதோ பெரிய ஜெயிச்ச மாதிரி அவங்களும் சண்டைக்கு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எதிரி தோத்தது இல்ல, இவனுங்களே ஓரத்துல ரொம்ப என்ன ப்ரோ கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசிட்டு இருக்காரு? பேசவே பிரேக் ஆகுது. ஹலோ கேக்குதா? சாரி கேக்குது ப்ரோ. ஓகே. இல்ல நாம இருக்கிற இருப்புக்கு நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பேசணுங்கிற நான். இல்ல அவனுங்க 9ஆவதுல இருக்கானுங்க. அவனுங்க 9ஆவதுல இருக்கானுங்க, 8ஆவதுல இருக்கானுங்க. சண்டே என்ன பிரச்சனைனா யாரு கீழன்றதுதான் பிரச்சனை. இங்க ஐயப்பன் தான் மேட்டரு. மும்பை இந்தியன்ஸ் மேட்டர் இல்ல. ஐயப்பன் தான் மேட்டர். அதான். யோ நல்ல பங்காளி ப்ரோ. குட் பேட் அக்லி வருது. 4 வார்த்தை பேசுங்க. ரெண்டு டீமுமே அவங்களுக்கு அபிஷியல் மர்ச்சன்டைஸ் நான் தான் பண்றேன். ரிவீல் பண்ணல, நாளைக்கு தான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ரோமியோ பிக்சர்ஸ்க்கு, மைத்ரிக்கு நான் தான் பண்றேன். ஸோ நல்ல குவாலிட்டியில பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே தந்துருவாங்க. ஒரு சின்ன வால்யூம் அனுப்புறோம். நல்லா இருந்ததுன்னா அப்புறம் திருப்பி ஆர்டர் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிஷியல் மர்ச்சன்டா நீங்க? ஓகே, அப்படியே ஒத்தர பாட்டு போங்க. ஒத்தருவாய் தாரேன், ஒரு உனப்பு தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். எவனா போடுங்கடா வாய்ஸ். சூப்பர் பாட்டு அது ஆக்சுவலா. ஒத்தருவாய். ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் எக்ஸா தான் இருக்கும். பட் அது இப்ப இன்னைக்கெல்லாம் இந்த பாட்டு வந்திருக்காது. போராளி பூரா அமுத்திருப்பானுங்க அந்த பாட்டை. அன்னைக்கு சூப்பரா இருக்கும். அவங்க குஷ்பு மேடம் சூப்பரா செம்ம டான்ஸ் ஆடி இருப்பாங்க. சூப்பர் பாட்டு அது. எடுத்து பாடுறேன்னா பாடுங்கப்பா, பாடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஆதிக்கு வந்து நல்லா இன்டர்வியூ பார்த்தேன் நான். நல்லா இன்டர்வியூ தந்திருக்காரு. நல்லா இருக்கும் போல, கண்டென்ட் ஓரியன்டா இருக்கும் போல படம்.
எல்லாம் ட்ரெய்லர்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியானது நல்லதான்னு நினைக்கிறேன். அப்ப கம்முன்னு போவாங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ உட்காருவாங்க. நல்ல ஒரு அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், குட் பேட் அக்லி தோக்கவே தோக்காது. செம என்டர்டெய்னரா இருக்கும். ஜாலியா படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டிஷர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன். அப்பெல்லாம் ஆர்டர் வருமானு கூட தெரியாது. உண்மை சொல்றேன் நான். நல்லா இருக்கும். ஆதிக்கு வந்து அப்படியெல்லாம் இந்த கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். அப்படி அதெல்லாம் உறுதியா அடிச்சிருப்பாரு. ஜாலியா போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நோண்டாதீங்கய்யா லேயர்னு. நீங்க தானே கேட்டீங்க நல்ல என்டர்டெய்னர்னு, அதை கொடுத்துருப்பாரு. போங்கய்யா, ஜாலியா போய் பாட்டு என்ஜாய் பண்ணி விசில போட்டு வாங்கய்யா. அஜித் சார் ஜாலியா நல்லா எக்ஸ்பிரசிவா இருக்கு. அப்படி உங்களுக்கு என்ன ஒரு 10 சீன் வேணும் செமையா, அதை வச்சிருப்பாரு. பாரு, என்ஜாய் பண்ணு, விசில போடு. ரோகிணி எல்லாம் லைட்டு போடுவான், ஜங்குன்னு குதிங்க, ஃபன் பண்ணுங்க, வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மீறி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு மாஸ் மசாலா படத்துல? ஸோ நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி நல்லா இருக்கும். அது ஸ்பெஷல் கேமியோ இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வச்சிருப்பாரு உள்ள, ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு. அது ரிவீல் பண்ணாம தான் அப்படி மேம்போக்கா கட் பண்ணிருக்காங்க ட்ரெய்லரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து ஒரு தீ பிடிக்கும் பாருங்க, சும்மா கரகரன்னு அடிக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ப்ரோ நீங்க ஆதிக்கு எதுவும் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்க. எடுக்கலான்பா, ஒரு நண்பர் தான் கேட்டா தருவாரு. பாவம், இந்த கடைசி நேரத்துல கார்த்தி என்ன பிரச்சனைனா, அவங்க இந்த காப்பீஸ் அனுப்புறது, இந்த கடைசி அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு பயங்கர குரூஷியலா இருக்கும். அப்ப போய் ஒரு 3/4 மணி நேரத்தை நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், பாவம். அவங்க அந்த அந்த இதுல ஒரு ஃப்ரேம் பெட்டர் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு சவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல நாம போய் நோண்டக்கூடாதுமே. நமக்கா வந்தா நான் கண்டிப்பா எடுப்பேன், நிச்சயமா. நானா போய் நோண்ட மாட்டேன். பட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிச்சயமா உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 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 டீடைல்டான ஜாலியான ஒரு பாட்காஸ்ட் பண்றேன். 100% அது பண்ணி கொண்டு வரேன். இப்பதான் நம்ம பழைய டீம் பையன் ஒருத்தர் மணின்ட்டு, நம்ம பையன் இன்னைக்கு தான் வந்தான். ரொம்ப ஹாப்பி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டீம்ல இருந்தான், திருப்பி வந்தான். இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி பார்த்து, இன்னைக்கு எல்லாம் மத்தியானம் பூரா தான் வேலை. ஜாலியா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திருப்பி ஜாலியா எந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு பாயிண்ட் என்ன லைஃப்ல மிஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளை கரெக்ட் பண்ணிருதுங்க இந்த ஆன்லைன்ல. உண்மையே சொல்றோம் தலைவா, எல்லாரும் என்னன்னா இந்த புகழ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய ஏதோ பெரிய இதுன்னு நினைச்சிட்டுக்கிறீங்க. இந்த புகழ் மாதிரி ஒரு சைத்தான் வந்து உலகத்திலே எதுவுமே இருக்காதுங்க. அது இந்த அறப்புகழ் இருக்குல்ல, ஒன்னா புகழ்னா ஒரு சிவகார்த்திகேயன், ரஜினி, கமல் அப்படி போயிடணும், இல்ல அஜித் சார் அப்படி போயிடணும், அஜித் விஜய் அப்படி போயிடணும். இல்லையா, புகழே இல்லாம ஒரு நோபடியா இருந்துடணும். இந்த நடுவில் இருக்குல்ல புகழ். இப்ப நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு 4-5 பேத்துக்கு தெரியும், ரியல் லைஃப்ல நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த அறகுற புகழ் இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழவே கூடாது. என்ன ஒருத்தன் கேட்டான், சூப்பரா கேட்டான். நம்ம கட்டிக்க வீடு பக்கத்துல ஒரு சின்ன பையன் கேட்டான். அதெல்லாம் அப்பப்போ இதெல்லாம் இந்த அப்பப்போ வந்து சம்கேடி மண்டையில் ஒரு நல்லது. ஆனா, ஓ நீங்க யூடியூபரா அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னா, ஓ இந்த ப்ளூ சட்டை மாறின மாதிரி நீங்களும் இருக்கீங்க, ஓ ஆமாங்க. அவ்வளவுதான். நம்மளாம் அந்த செகண்ட் தேர்டு தான் உட்காந்துருக்கிறோம். நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அது நல்ல விஷயம் அது. ஸோ அப்பப்போ ஏதாவது சும்மா அப்படி நம்ம பெருசா சாதிச்சிட்டோம்னு யோசிக்கிறப்போ பட்டு ஒன்று காப்பாளான்னு ஒன்று கண்ணத்தில் ஒழுகணும். நீ எல்லாம் ஒன்றும் பண்ணல, ஓரத்தில் உட்கார்ற வேலைக்கு பாரு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் குட், ஆக்சுவலி தட் இஸ் குட். இந்த ஆன்லைன் புகழதுல ஒரு வெங்காயம் கிடையாதுங்க, சீரியஸா சொல்றேங்க. எல்லாம் ஒரு ஃபேக் முகமூடி போட்டுக்கிட்டு இந்த காசுக்கு பின்னாடி ஓடுறதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அவ்வளவுதான். அதுல ஒன்றும் ஒரு ஈர வெங்காயம் இல்லைங்க. நான் ஓரளவுக்கு சம்பாரிச்சு ஃபேமிலியோட ஜாலியா இருந்தீங்கன்னா அப்படியே இருங்க. இந்த ரீல்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகிற அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜாலியா உங்களுக்கு அடுத்த படம் இது, அடுத்த படம் என்ன ப்ரோ? மே மாசம் ரிலீஸ் கார்த்தி. மே ஒரு படம் இருக்கு, ரிலீஸ் இருக்கு. அப்புறம் மே மிட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஒரு படம் மே மாசம் என்ன படம்? டிடியா? ஆமா. ஓகே ஓகே. ஏன்னா மேன்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிறது 4-5 படம் தான், டக்குன்னு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. டிடி தான் கத்து, டிடி தான். ஒரு 10 நிமிஷம் வருவேன், ஓரளவுக்கு நடிச்சிருங்க, பாருங்க. டிடி வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸான ஒரு படமா இருக்கும். ஏன்னா அப்பாவோட கடைசி மூமெண்ட்ஸ்ல நடிச்சு கொடுத்து தான் போனேன். அதுக்கப்புறம் இருந்தாங்க அப்பா ஒரு 10 நாள். பட்டு விடல, அப்பவுமே அந்த பெண்டிங் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு
நடிச்சு கொடுத்துட்டு போனேன். திரும்பி வரும்போது ஒரு ஒரு இதெல்லாம் வேற வழி இல்லாமல் விக்கு வச்சு நடித்தோம். ஏன்னா மொட்டை அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஷூட் இருந்தது. ஏதோ ஒரு மொக்கை விக்க வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே லைட்டிங் மேட்ச் பண்ணி நடித்தோம் வேறு வழி இல்லாமல். ஸோ நாளைக்கு 1000 படம் நடிக்கலாம், பட் டிடி வந்து மறக்கவே மறக்காது. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படம் அது. அண்ட் இந்த வருஷம் 2 பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு. 2 பெரிய ப்ராஜெக்ட், 2 பெரிய ரோல் இருக்கு. அது இருக்கு. ப்ளஸ் ஒரு ரோல் கேட்டாங்க, போன வாரம் கேட்டாங்க ஒரு ரோல். தெரியல தலைவா, நடிக்கிறோம். இது வரைக்கும் நாம ரொம்ப சூப்பரா பண்ணிட்டேன்னு எனக்கு இது வரைக்கும் நாம அந்த அளவுக்கு மனசு திருப்தியா எந்த ரோலும் பண்ணல தலைவா. இன்னும் நான் வேலையே செய்யலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா டிடி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், அந்த ரோல் பிடிக்கும். ஏன்னா ஓரளவுக்கு டைலாக் பேசி எக்ஸ்பிரஷனு இதெல்லாம் கடந்த கால பாடங்கள், அதுலேருந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடினா பண்ணணும் தலைவா. அது ரொம்ப அதெல்லாம் ட்ரீம். அது மாற்றும்னு நினைக்கிறேன் கார்த்திக். ப்ரோ, அந்த பயிற்சி பற்ற இதெல்லாம் சொல்றாங்க, அது நீங்க ட்ரை பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா? பயிற்சி பற்ற ஃப்ரேமுக்கு முன்னாடி தான் நண்பா பயிற்சி பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் தான் நண்பா. எந்த அளவுக்கு ஃப்ரேம் முன்னாடி நாம அதுக்கு முன்னாடி நிக்கிறோமோ, அந்த கேமரா முன்னாடி நிக்கிறோமோ, அதுதான் பயிற்சி. ஸோ நாம நோ சொல்லாம வர்ற படங்கள் எல்லாமே நடிக்கணும், அவ்வளவுதான். அதான் என்னோட பயிற்சி அதான். ஏன்னா அங்கதான் நெஜ ஆக்ஷன் நடக்குது நண்பா. இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணிட்டே இருப்பானுங்க பாத்தீங்கன்னா, பேப்பர்ல எழுதுவானுங்க பாத்தீங்கன்னா, இப்படி ஏறுது, இத்தனை லாபம் எனக்கு வந்ததுன்ட்டு. ஆனா நிஜமா நீங்க கொண்டு போய் காசு இறக்குறப்பதான் அதோட பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நடிப்போம். சும்மா உட்காந்து பயிற்சி சரி, அதுக்கு நான் பயிற்சி பற்றைக்கு போனவங்க எல்லாம் மோசம் நான் சொல்ல, அது வேற. அதுல அந்த குத்துப்பற்றை எல்லாம் போய் அவ்வளவு பெரிய பயிற்சியோட வர்றாங்க. பட் எனக்கு அது இல்ல தலைவா. நான் அங்க செருப்படி வாங்கணும் தலைவா. ஸ்பாட்ல போனோம்னா கம்பீட் பண்ணி, நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கும் நான் ரொம்ப கத்துக்கிட்ட படம் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். நான் அது ரொம்ப கிரேட்ஃபுல்லா கருதுறேன். அந்த படம் எல்லாத்துக்கும் சுமாரா இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருந்திருக்கலாம். பட் நான் ரொம்ப கத்துக்கிட்டது நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் தான். வடிவேலு பக்கத்துல நின்று, ஏன்னா செம்ம காம்படிஷனா இருக்கும். நீ 20 பேர் நிப்பாங்க. நீ தேவைன்னா ஃப்ரேம்ல வந்துக்கோ, தேவைன்னா நீ ஸ்கோர் பண்ணிக்கோ. அதெல்லாம் உன்னோட இது. எனக்கு தெரியல உண்மையா. இப்போ டைரக்டர் சொன்னாதான் டைலாக்னு. எனக்கு சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். யோசிக்க மாட்டார், வெக்கப்படவே மாட்டார். அப்பதான் புரிஞ்சது என்னன்னா, அது ஒரு டிஜிட்டல் ரியல் எஸ்டேட். அந்த ஃப்ரேம்ங்கிறது இடம் மாதிரி. அதுல இடம் பிடிக்கிறதா உன் வேலை. அது அப்படிதான் காம்படிஷன் இருக்கும். அதுல நீ போய் வெக்கப்படாம கூச்சப்பட அந்த கேரக்டரா மாறி ஒரு வேலையை பண்ணி ஆகணும். கிங்ஸ்லி என்ன எங்கூட நடிச்சு கிங்ஸ்லன்னா என்னை விட்டு ஒதுக்குவாரு. அது அப்படிதான். ஏன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது பண்ணி தான் ஆகணும். நீ உனக்கு தேவைன்னா நீ நடிடா, அவ்வளவுதான். நம்ம மானபங்கப்படுத்துவாங்க, நமக்கு தான் தெரியாத. பட் அதெல்லாம் தான் லெசன்ஸ். அது நீங்க பிராக்டிக்கலா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் நடிக்கிறப்ப ஆர்த்தரைட்டிஸ், ஃபுல் ஆன் ஆர்த்தரைட்டிஸ், கால் நடக்கவே முடியாது. ஒரு பாதி படம் வரைக்கும் ஓகேவா இருந்தேன். அப்புறம் பேட்ச் ஐ மீன் கடைசி ஸ்கெட்யூல் எடுக்கிறப்பெல்லாம் சுத்தமா ஆர்த்தரைட்டிஸ். உட்காந்து எந்திரிக்க முடியாது, 2 ஆள் பிடிச்சிதான் தூக்கி விடுவாங்க. அப்படியே தான் நடிச்சேன். ஸோ அதெல்லாம் மெமரிஸ் நண்பா. அதெல்லாம் என்னன்னா ஒரு மாதிரி ஓகே, நம்ம வேலை செஞ்சிருக்கோம், பட் ஓகே, அட்டி வாங்கு, செருப்படி வாங்கு, உட்காரு, கத்துக்கோ, அண்ட் தென் பர்ஃபெக்ட் யுவர் செல்ஃப். இப்போ கொடுத்தா தைரியமா போய் நீ எந்த ஃப்ரேம் வைனா நடிச்சிடும். யார் எவ்வளவு பெரிய ஆக்டர் வேணா கொடு, ஏன்னா அதெல்லாம் வாங்கின செருப்படி அது, அவ்வளவுதான். ஸோ அது நீ ரியல் லைஃப்ல தான் செருப்படி விழுது. அசிவா பார்ப்பாங்க ஆக்ட்ரஸ். நாம லேட் பண்ணோம்னா 2 டேக் 3 டேக் மேல பண்ணோம்னா அப்படி பார்ப்பாங்க, ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அண்ட் சில டைரக்டர்ஸ் செம்ம டிமாண்டிங்கா இருப்பாங்க. இப்போ என் டைரக்டர் நம்ம கார்த்திகை நாம அவன் சொல்றத பண்ணலன்னா பிச்சிருவான் நம்மளைய, வேற வழியே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பாயிண்ட்ல, அவன் சொல்றத பண்ண வேண்டியது இல்லை, நம்ம ஸ்டைல அவனுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டோம்னா அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுவான்னு எனக்கு புரிஞ்சுது. அப்பதான் ஒரு டைரக்டரோட டிமாண்ட் என்ன, ஒரு ஆக்டர் அங்க என்ன சப்ளை பண்ணும் அப்படிங்கிற அந்த சப்ளை டிமாண்டே நமக்கு புரிய ஆரம்பிச்சதுங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு ப்ராக்டிஸ்லயோ இதெல்லாம் புரியாது பிரதர்.
ஒருத்த வந்து ஒரு நாளைக்கு 8 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 கேமரா வச்சு அவசரத்துல எடுக்கும்போது நாம போய் ஒரு ஷாட்டை வேஸ்ட் பண்ணோம்னா அங்கிருந்து அசிங்கமா ஒரு ஒரு திட்டு வரும். அதுதான் உங்களுக்கு பயிற்சி. அப்ப என்னன்னா உங்களோட கோல் என்னவா இருக்கும்னா அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிடவே கூடாதுங்கிறதா உங்களோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். ஸோ அந்த பயத்தோட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போய் நிப்போம் பாருங்க, அன்னைக்கு நம்ம நடிகனாகும். அவ்வளவுதான். நான் ரொம்ப ஷியோரா சொல்றேன், நான் நடிகன் ஆயிட்டேன். 100% நல்லா நடிக்க முடியும். அது என்ன எவ்வளவுனா அடினே நானும் நடிச்சு தந்துடுவேன் உனக்கு. அந்த ஃப்ரேம் நீ நினைச்ச மாதிரி 2 டேக்கு மேல நான் போகவே மாட்டேன். எப்படியா நடிச்சு தந்துடுவேன் நான். அதுதான் ஒரு டைரக்டருக்கு வேணுங்க. நீங்க அதுக்கப்புறம் நீ ஹிட் ஆவறியா அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு டைம் இல்லைங்க பாவம். அவங்களுக்கு 80 நாள் படமெல்லாம் நீங்க 40 நாள்ல தான் எடுக்க சொல்றாங்க. அப்ப என்னன்னா அவர் 2 நாள் எடுக்க வேண்டியது 1 நாள் எடுக்கிறாங்க. நீ அதுல போயிட்டு நான் பெரிய யூடியூபரு பெரிய புடுங்கி அப்படின்ட்டு போயிட்டு நின்று மேக்கப் போட்டுங்க 5 டேக் போயிட்டு இருந்தா அவங்களுக்கு நேரம் கிடையாது. போடா வேணேன்ருவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, சைலண்டா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கான சீனை கம்மி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். நாய்ஸே ரிட்டர்ன்ஸ்லாம் எனக்கு அதான் நடந்துச்சுங்க. நான் நல்லா நடிச்சிருந்தேன், எனக்கு செகண்ட் ஹாஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. நான் நடிக்கல, அதான் உண்மை. ஸோ என்னைக்குமே லைஃப்லங்க என்னைக்கு உண்மையை ஒத்துக்கிறோமோ, நீ குண்டா இருக்கன்னு ஒத்துக்கிட்டாதான் ஒல்லியாக முடியுங்க. நான் சப்பி அப்படின்னா மறுநாள் ஒல்லியாக முடியாது. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரிதான் நடிக்க தெரிலன்னு தெரிஞ்சாதான் நம்ம நடிக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்போம். இல்ல இல்ல நான் நல்லா தான் நடிக்கிறேன், டைரக்டர் சரியா பண்ணலன்னா அவ்வளவுதான், மூலையில உட்கார வேண்டியதான். ஸோ எனக்கு ரியாலிட்டி தெரியுங்க. எனக்கு ரியாலிட்டி தெரியும். பட் நிச்சயமா 100% சொல்றேன் பிரதர், எனக்குன்னு ஒரு ரோல் வரும். அது கண்டிப்பா இட் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஒரு ரோல் சிக்கும், ஒரே அடி தான். தென் ஐ வில் பிகம் அ மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அது வந்து அந்த மரியாதை வந்து சினிமாவும் மக்களும் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். உங்களை போட்டு வாட்டி வதச்சு தூக்கி தொங்க போடும். அண்ட் தென் தேர் பி அவே. உங்களோட ஆணவம், இந்த திமிரு, இந்த நக்கல் நயண்டியெல்லாம் ஒட்டச்சு ஓரத்துல உட்கார வைக்கும். அண்ட் தென் தேர் பி அவே. அதை வந்து நம்ம சினிமாக்கு சப்மிட் பண்ணிடணும். அவ்வளவுதான். சின்சியரா ஷூட்டிங் போ, என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனைனாலும் நடிச்சுதா. இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் எனக்கு பிரச்சனை தான். ஆனா எந்த இடத்துல என்னால அவங்களுக்கு வந்து ஒரு அரை நாள் கூட டிலே ஆகும். எங்க அப்பா பெட்ல இருந்தப்போ கூட நான் அவங்களுக்கு வந்து ஷூட் டேஸ் வந்து நான் எந்த இடத்துலயுமே நான் சோகமா இருக்கேன் அதெல்லாம் நான் காட்டிக்கவே இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. நடிச்சு குடிச்சுட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேட்ச் வந்து ஏதோ ஒரு விக்க வச்சு எப்படியோ மேட்ச் பண்ணி நடிச்சு குடிச்சு முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை நான். ஏன்னா அவங்க பிரச்சனை என்னை விட பெரிய பிரச்சனை அது. ஒரு ஆனந்துக்கு வந்து என்னை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ நான் போய் நம்ம பிரச்சனையை போயிட்டு பிரதர் நான் வந்து சேடா இருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதாங்க திரும்பி கோயம்புத்தூரே போனாலும் அங்கே ஒரு டப்பிங் ஸ்டுடியோ இருக்குதுங்க. ஏதாவது பேட்ச் இருக்குன்னா நான் அங்கேயே டக்குன்னு போய் அங்கே டப்பிங் பண்ணி அனுப்பிச்சிருவேன் நான். ஸோ அங்கே பங்காட்சரான்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு. எதுக்கும் டிலே பண்ண மாட்டேன். என்னால் ஒரு பாட்டு டிலே ஆகவே ஆகாதுங்க. ஒரு மணி நேரம் கூட டிலே ஆகக்கூடாதுங்கிறத நம்ம இதுங்க. அவ்வளோதான். நாம போய் தொல்லை பண்ணணும், அந்த டைரக்டர் தொல்லை பண்ணணும்னு இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. மற்றபடி ஜெயிக்கிறது ஜெயிக்காது ரெக்கக்னிஷன் இதெல்லாம் நம்ம கையில கிடையாதுங்க. அது வரும்னு நினைச்சா வந்தே ஆகுங்க. இப்போ பரவாயில்லைங்க, இன்னைக்கும் என் மீம்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு இந்த வடக்குப்பட்டி ராமசாமி மீம் இன்னைக்கு வரைக்கும் அது நான் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில நாம இன்னைக்கு டிக்ளோனா மீம் எங்கேயாவது ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வேலை பண்றோம், இன்னும் வேலை பண்ணு, அவ்வளவுதான். இன்னும் வேலை பண்ணு. 10 வருஷம் ஆகும் சினிமால. தொழிலும் சினிமா எல்லாமே அதுதான். 10 வருஷம் ஆகும். நான் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இன்னொரு 5 வருஷம் ஆகுங்க. ஒரு ஆள் ஆகுறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும். நடிப்போம், உடம்பு சரி பண்ணுவோம், மனசை சரி பண்ணுவோம், ஸ்கில்ஸை வளர்த்துக்குவோம். ஒரு ரோல் வரும், நல்லா நடி, பேர் வாங்கு, அப்புறம் அங்கிருந்து பிடிச்சிப்போம். அவ்வளவுதான். அவ்வளோ ஈஸியா வந்துருமா என்ன? ஜெயிக்கிறது, காசு, இந்த பேர் அட்டி வாங்கணும் தலைவா. அதான் லைஃப் தலைவா. நல்லா ஒரு ஆக்சுவலா ஒரு 2 நாளா எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன். அதாவது பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு டிப்ரெஷன். தெரியல என்னன்ட்டு, ரேண்டம் டிப்ரெஷன் மோடுங்க. பட் தென் என்ன ஒண்ணு வரவு செலவு தான். எல்லாம் வீடு கட்டி எல்லாம் பணம் லாக்குங்க, பேக்கிங்க்கு ஆள் இல்லை. ஸோ பிடிச்ச அத்தையும் இழுத்து எல்லாம் சரி பண்ணி ரெடி பண்றேங்க. பட் இன்னைக்கு 2 நாளா பார்த்தீங்கன்னா செம நம்பிக்கையா இருக்கு.
ஓகே அந்த ஃபேஸ் அது எல்லாருக்குமே அந்த அழுகாச்சு இல்லாம லைஃப் இல்ல தலைவா. நான் அப்பப்போ மனோஜ் பாரதி ராஜாவை யோசிச்சுக்கிறேன் இப்பெல்லாம். இந்த ஒரு அவர் இறந்ததுல இருந்து நான் இப்ப அடிக்கடி அவரை யோசிச்சுக்கிறேன். எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கு அவருக்கு, யோசிச்சு பாருங்க. 48 வயசு, எல்லாமே இருக்கு அவருக்கு, பணம் எல்லாமே இருக்கு, அவங்க அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு. பட் அன்னைக்கு அப்பவுமே ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்கு பாருங்களேன். அவரை யோசிச்சுக்குவேன். ஸோ இப்போ நம்ம என்ன இழந்துட்டோம், அவ்வளவுதான். நான் அப்படி கம்பேர் பண்ணிக்கிறதுங்க. அப்பப்போ வாழு, ஓகே, எப்ப எவன் எப்ப போவோன்னே தெரியாது, வாழு, ஓ ஜாலியா போ, பண்ணு எதனா பண்ணு, ஏதோ டூ சம்திங், அவ்வளவுதான். டூ சம் ஆக்ஷன், ஏதாவது பண்ணு. ஒண்ணு ஜெயிப்போம் இல்ல தோப்போம், பண்ணா மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏதாவது பண்ணு. இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரேண்டம் ஒரு 24 ஹவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்னும் டிஷர்ட் விற்கிறது தான். திட்டுவானுங்க, கழுவி ஊத்துவானுங்க, ஊத்திட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 50 டிஷர்ட் வித்தா போதும். பண்ணி பார்ப்பேன், அது எப்படி அந்த மாடல் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்பேன். எதெல்லாம் பண்ண வேண்டியது. எனக்கு ஸ்பீடெல்லாம் பார்த்தா, அந்த ஐஷோ ஸ்பீட் அந்த பையனெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குதுங்க. எவனையும் அவன் போய் கேட்கலைங்க, சின்ன பையங்க. அவங்க அம்மா வந்து ஆக்சுவலா இவன் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ வீட்டு விட்டு போயிருன்னு சொன்னோன்னே அவன் வீட்டு விட்டு கிளம்பிட்டானா. கிளம்பி அவங்க அப்பா வீட்டில் போய் திருப்பியும் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பெட்ரூம் தான் அவனோட ஸ்டார்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவன் வந்து யூஎஸோட அம்பாசிடர். அவன் சைனா வந்து ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபாரின் செக்ரட்டரியோ இல்லை வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டையோ எப்படி ட்ரீட் பண்ணுமோ அந்த அளவுக்கு அவன் ட்ரீட் பண்ணுது. ஒண்ணுமே இல்லைங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள். நாம தான் நினைச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து குறிக்கிட்டுங்க, அவனை மோசம் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் தான் சொல்றான், பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ வேலைக்கு போயிரு, அவ்வளவுதான். அதுன்னு பேச்செல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கழுவி ஊத்துறதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எவனாவது ஒருத்தர் சந்தில கத்திக்கிட்டே தான் இருப்பானுங்க. நம்ம வேலை என்ன, அவ்வளவுதான். நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா ஒண்ணு பண்றோமா, அவ்வளவுதான். பண்ணு, அப்புறம் ஜெயிக்கிறது தோக்குறது அது நம்ம கையில கிடையாது. ஓடு, அவ்வளவுதான். 40 போகுதுங்க, ஒரு 10 வருஷம் உழைப்போம் மேக்சிமம். நல்லா உழைப்போம், பார்ப்போம், ஹாப்பியா ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் ஆகி ஒரு 15 வருஷம் வாழ்க்கையை வாழுவோம். போதும், 65 வயசு இருந்தா போதும், சூப்பர். அப்பா 66 இருந்தாங்க, நான் 65 66 தான் போதும். ஜாலியா டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். என்னங்க வேலை இருக்கு 66 வரைக்கும்? யோ என்ன அப்படி சொல்ற, 66? யோ இன்னும் வாழ்க்கையே இன்னும் ஜீரோ இருக்கு. இன்னும் வாழ்க்கையெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கியா? நான் வந்து நிறைய நாடு போலான் இருக்கேன், என்னமோ பண்ணலான் இருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன 60 வயசுல போயிடுச்சுன்னா போகணும்னு நினைச்சா இப்படி போனோம். அடுத்த நாள் தாங்க வாழ்க்கை, அதுக்கு அடுத்த நாளே கிடையாது. சரி, இப்ப போனா இஎம்ஐ கட்டுறதாரு என்ன, நாளைக்கு மட்டும் தாங்க வாழ்க்கை, அதுக்கு அடுத்த நாளே நிரந்தரம் கிடையாது. நீங்க 66 65 இருந்தா 66 உங்களுக்கு வரும். ஐயோ நினைக்க போறோம், அப்படிலாம் கிடையாது. இல்ல அது ஒண்ணு இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் 40 தாண்டிங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. லைஃப் உடம்பு ஒத்துழைக்காது, லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கனெக்ட் ஆக மாட்டோம், நம்மளோட யாரும் பெருசா பேச மாட்டாங்க. நாம நினைச்சுக்கிறது கருத்து ஒண்ணும் கிடையாது. 50க்கு மேலே போருங்க. 40-50க்கு மேலே ஊர்ல பாத்துருக்கிறியா, உலகத்திலே சில்மிசம் முடிச்சவனுங்க 50 வயசுக்கு மேல இருக்கிற கிழவனுங்க தான் ஊர்ல பயங்கரமா இருப்பானுங்க. யூத் மாதிரி நீங்க இது பண்ணிட்டு செயின்லாம் எடுத்து வெளியில போட்டு பல வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 வயசு கிழவனுங்க தான் பண்ணிட்டு இருப்பானுங்க ஊர்ல. நீ அப்படிலாம் நினைச்சுக்காத. நம்ம ஆளுகளுக்கு இளமையே 50ல தான் ஆரம்பிக்கும். ஜிகு ஜிகுன்ட்டு ஆளு சும்மா ஜாலியா இருப்பாங்க. லைஃபோட என்ஜாய்மெண்ட் அந்த 25 வயசோட முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதா அந்த ரேஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த 25 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எந்த கவலையுமே இல்லாம வாழ்றது. அதுவுமே ஒரு சிலருக்கு அமையறது இல்ல, அதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வெளில வரீங்களா, அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இருக்கணும். அதெல்லாம் கிடையாது, மைண்ட் செட். அதெல்லாம் சும்மா நாமளா நினைச்சுக்கிறதுயா. வாழ்க்கை கஷ்டம், வேலைக்கு போனா கஷ்டம். யார இப்ப நான் சொன்னா 1/2 மணி நேரம் நீங்க தான் சொல்றீங்க. இல்லையா, நான் சொல்றேங்கல்ல, நான் என்னைக்கு சொல்லுவீங்க கஷ்டம்னு? கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா,
மாத்தி பேசிட்டேன்னு சொல்லிடாத. ஏங்க நான் கஷ்டமே சொல்ல மாட்டேங்க. நான் கஷ்டமே சொல்ல மாட்டேன். இல்லையா நாளைக்கு மட்டும் தான் அது. அதுக்கப்புறம் இல்லைன்னா வேலை முடிச்சுன்னு கிளம்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். அதை மட்டும் தான் சொன்னேன். நீ 66 கோலே கிடையாதுங்க. 66, 60, 70 இந்த கோலே கிடையாது இருக்கிறப்போ. இல்ல கார்த்தி அப்படி. ஐயோ எங்க இதெல்லாம் பல்லே கதைங்க. புளிச்சு போச்சு. ஒரு படமே எடுத்துட்டாரு. அப்படி எல்லாம் இல்லையா? சமுத்திரக்கனி ஒரு படம் சூப்பரான ஒரு படம். சமுத்திரக்கனி எடுத்த படத்துல நல்ல படம் இல்லையா? யாரு இல்லைனாலும் குடும்பம் நடக்கும். நீ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுயா. நீ எல்லா யாரு இல்லைனாலும் எல்லாரும் வாழ்வாங்க. இல்லையா? அப்படி கிடையாது. இந்த கதையெல்லாம் வந்து அவர் எடுத்து முடிச்சிட்டாருங்க. அந்த படம் எடுத்து சூப்பர் ஆகி அதுக்கப்புறம் அடிச்சிட்டாரு. இங்க ஒரு இப்போ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து வீட்டுல இருக்காங்க. அம்மா வந்து கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லா இருக்க ஒரே காரணமே நான் மட்டும்தான். நானும் தங்கச்சியும். பட் மெயினா நான் என்னன்னா எனக்கு ஒரு லைஃப் அமையணுங்கிற மட்டும்தான் அம்மாவோட லைஃப் போல இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க வாழ்றதே நமக்கு தான். வேற யாருக்குமே கிடையாது. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குடும்ப பொறுப்பே கிடையாது, நான் எங்கன்னா போறேன், நான் ஃபன் பண்றேன் அப்படின்னா அவ்வளவுதான் கார்த்தி. நான் அம்மா வேரோட புடுங்கி தூக்கி வீசுற மாதிரி ஆயிப்போயிடும். ஸோ இப்ப எதுக்கு வாழ்றோம்? பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மத்தவனுக்கு நான் சொல்றேன், இது கம்ப்ளீட்டா இன்னொருத்தவங்களுக்கு வந்து வேறையா இருக்கலாம். அதை நான் அதுக்குன்னு வந்து அவங்க சொல்ற தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப நாம எதுக்கு வாழ்றோம் அப்படின்னா, அப்பா குடும்ப தலைவரா இருந்தாரு, ஓரளவுக்கு சில விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் பண்ணாரு. இன்னைக்கு அவரு இல்லை. அப்போ நான் வந்து அடுத்தது அந்த குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு என்னோடது. அப்படிங்கிறப்போ என்னோட பொறுப்பு என்னன்னா, இது என்னை பத்தியே இருக்கக்கூடாது. அம்மாவை ஹாப்பியா ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்பர் 1. அதுக்கு என்ன வேணா பண்ணு, என்ன உசுர வேணா கூட, எவ்வளவு காரி துப்புறது வேணா வாங்கிக்கும், அது பிரச்சனையே கிடையாது. தங்கச்சி நம்மளோட ஸ்ட்ரென்த்ல தான் ஓடுறா. எங்க அண்ணன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுல தான் ஓடுறா. தங்கச்சி ஃபேமிலியும் நம்ம சப்போர்ட், அதாவது மாரல் சப்போர்ட். நாம நல்லா இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கான மாரல் சப்போர்ட். அது அப்போ இது எல்லாம் கார்த்தி ஒரு நைட்ல நம்ம இதுக்குதான் நான் சொன்னேன் கேளுங்க. இதுக்குதான் சமுத்திரன் ஒரு படம் எடுத்திருந்தார் இல்லையா, வினோதி சித்தம்னு ஒரு படம் எடுத்திருந்தார்ல, அந்த படத்தை பாருங்க. சீரியஸா இதெல்லாம் இந்த டாபிக்லாம் நீங்க பேசுறது யோசிக்க மாட்டீங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா இல்ல அவர் எடுத்த படத்துல சூப்பர் படத்துல அது ஒண்ணு இல்லையா, அது ஓகேயா, அது ஓகே. பட் தென் அவர் ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படிங்கறக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து படம் இல்லைங்க, அந்த படத்துல சொல்ற மெசேஜுங்க. அந்த படத்தை சொல்லுங்க, அந்த படத்துல சொல்ற மெசேஜ். ஓகே, டைம் போயிருதுங்கிற. ஓகே, பட் டைம் போறதுல இல்ல, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் போயிட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்ம இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம இல்லைனாலுமே அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல கத்தியா, அவங்க இல்லைனாலும் நம்ம இருப்போம், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள்ங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள்ங்க. அது போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு காம்ப்ளிகேட் பண்ணலாம் அப்படி கிடையாது கத்தி. பர்பஸ் எல்லாம் போயிரு வாழ்க்கை. நீ எனக்கு எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறப்ப பர்பஸே இருக்காது கத்தி வாழ்க்கையில. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நல்லா இருக்குன்னு வச்சு உண்மையா சொல்றேன் கேளு. இது என்னை பத்தி மட்டும்தான் அப்படின்னா என்னோட யூடியூப் வீடியோஸ் எனக்கு போதும். இது எல்லாம் செட்டில் பண்றது எனக்கு ஒரு 2 மாசம் டைம் தான் தேவை. எல்லாம் கம்பெனி எல்லாத்தையும் மூடிடலாம். எங்காவது ஒரு 10 வீடியோ போட்டு அப்படியே ஒரு ஓரத்துக்கு வந்து ஒரு ரூம் நீட்டா எடுத்துக்கலாம் வாடகைக்கு. வாழ்க்கை ஃபுல்லா தின்னுட்டு அங்கேயே படுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதுல ஒண்ணுமே இல்லை கத்தி. அதுல நான் பிடிச்சி இழுக்கிறங்காட்டி ஒரு கம்பெனில 20-25 பேர் வேலை செய்யறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இல்ல எனக்கு புரியுது, எனக்கு ஓரளவுக்கு புரியுது. நீ சொல்றது ஓரளவுக்கு புரியுது. நீ அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத நீ சொல்ற, எனக்கு அது புரியுது. ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது. அது அவ்வளவு லைஃப் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு பர்பஸ் அதுதான் சொல்றேன். அதாங்க சொல்றேன். ஏங்க நீங்க 100 பேத்துக்கு விலை கொடுத்துதான் நீங்க அவங்க வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கொடுக்கலாலுமே வாழ்வாங்க, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பர்பஸ் தான் நான் வந்தேன் நீ நினைக்க தேவையில்ல. நீங்க ஐயோ இந்த 100 பேர்த்த காப்பாத்தான் நம்ம வந்தோம், அதுக்காக நம்ம உழைக்கணும். நம்ம இல்லைனாலுமே அவங்க இருப்பாங்க, அவங்க இல்லைனாலும் நம்ம இதை ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் போனோம், அவ்வளவுதான். ரொம்ப ஜாலியா ரொம்ப அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம இல்லைன்னா என்ன ஆகுங்க, ஐயோ நம்ம இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகும், நம்ம இல்லைன்னா அக்கா என்ன ஆவாங்க, தங்கச்சி என்ன ஆவாங்க, மாமன் என்ன ஆகும், மச்சான் என்ன ஆகும், பொண்டாட்டி என்ன ஆகும், குழந்தைங்க என்ன ஆகும். அதுவும் ஓகே, இது ஓகே, இதெல்லாம் இருக்கலாம். பட் இவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னா இவங்க யாருமே இல்லாம போயிடுவாங்கன்னு நினைக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சக்தி வேலை வந்திருக்காரு ஒரு ஆட் பண்ண ஸ்பீக்கரா. இல்ல அது ஓகே, நீங்க சொல்றது
சொல்றது ஓகே தான். அதனால அதெல்லாம் விடுங்க. லைஃப் எல்லாம் வந்து என்னன்னு இப்ப 12 மணிக்கு வந்து லைஃப் ஸ்டோரி எல்லாம் கேட்கறதுக்கு அவன் வெயிட்டிங்ல இருக்கானுங்க. அவனுக்கு குட் பை பத்தி ஏதாவது சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும், இன்டர்வல் எப்படி இருக்கும், கிளைமேக்ஸ் எப்படி எனக்கு இருக்கும், அதெல்லாம் ஃபைட் தெரியாது. இருக்குமா, ஐயோ படம் என்டர்டைன்மெண்ட். பஞ்ச் டைலாக் விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சரி, இருக்குமா அது சரி. அன்னைக்கெல்லாம் போட்ட அப்படின்றதெல்லாம் சொல்லி ஆமா, அன்னைக்கெல்லாம் போட்ட சண்டையில எல்லாம் எவனும் பேசவே மாட்டேன்னு நினைச்சிருப்பானு பல பேரு. நான் அன்னைக்கு சொன்னேன், சண்டையே கிடையாது. என்ன சண்டை இருக்கு, கருத்து வேறுபாடு அவ்வளவுதான். பட் சரி, என்ன சொல்லிட்டு போங்க. பஞ்ச் டைலாக் எப்படி இருக்கும், எப்படி குட் பை பத்தி ஏதாவது ஜாலியா இருக்கியா? இவங்க நினைக்கிற விட வெறும் என்டர்டெய்னரா மட்டும் இருக்காதியா, நல்ல ஃப்ளோவாவே சூப்பரா இருக்கு படம். படம் வர்றப்ப எல்லாமே மாறும், அது நல்ல விஷயம். அவங்க எதுவுமே பெருசா வந்து ஏத்தாம வச்சிருக்காங்கிறது சூப்பர். அது அண்ட் இன்னொன்னு பாடல்கள்லாம் சொல்றாங்கல்ல ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, அது படம் வந்துனே மாறும்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே அப்படியே பிக்கப் ஆகும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஒருவேளை தேவி சத்யை பண்ணிருக்கலாமா அப்படின்னு இப்ப தோணுதா? எனக்கு தோணுது. இல்லையா? டிஎஸ்பி தமிழுக்கு செட் ஆக மாட்டாரியா. அது ரொம்ப ரேரா விஜய் நம்மளோட அந்த புலிக்கு பார்த்தா நல்லா போட்டுருப்பாரு. ஆக்சுவலா ரொம்ப இப்போ அவர் செட்டே ஆகுறது இல்லையா. அவர் அங்க ஃபுல்லா தெலுங்குல தான் அந்த மீட்டர் போயிட்டாரு. அவரு தெலுங்குல போட்டு இங்க வந்துன்னா வேற மாதிரி இருக்கு படம் பாட்டு. ஆனா இது இங்க வந்து அது தெரியல, அது செட் ஆக மாட்டேதியா. இதெல்லாம் கங்குவாலாம் லாஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசன் டிஎஸ்பி. அதுக்கு நான் அவரை மோசம் சொல்ல, பட் சுத்தமா அதுக்கு அது ஒரு மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் ஆக்கி விட்டது அந்த பிஜிஎம். கங்குவாலாம் பாட்டு தலைவனால தான் கிடைச்சு, தலைவனால பிஜிஎம் இதெல்லாம் சொல்றேன் நான். அதெல்லாம் ஒரு மாதிரி இந்த ரொம்ப இறைச்சல் ஜோனுக்கு போயிடுச்சு பிஜிஎம் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கிளாஸியா ஒண்ணும் இல்லையா. கங்குவா சந்தோஷ் நாராயணன் போட்டிருந்தாருன்னா வேற மாதிரி இருந்திருக்கு. நீங்க ஒண்ணுமே இல்லையா. நீ பாரு ரெட்ரோ பாரு, ஒரு பாட்டு என்ன பண்ணுதுன்னு பாரு. எல்லாரும் பாட்டை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்றாங்க. எனக்கு புரியவே இல்லை கார்த்தி. எனக்கு சீரியஸா ஒரு டைரக்டர்ஸ் ஏன் பாட்டை வந்து ரொம்ப அவ்வளோ, நான் சில டைரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறேன், சும்மா போறாங்க மியூசிக் டைரக்டரோட உட்காடுறாங்க, அங்க வேலையே இல்லை பார்த்துக்கோ. அந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஒரு ஒரு பாண்டிங் கூட இருக்கிறது இல்லை. இப்போ அவங்க எப்படி டியூன்ஸ் தருவாங்க? இப்போ ரெட்ரோல அந்த ஒரே ஒரு பாட்டு கனிமா என்ன பண்ணிருக்கு பாரு அந்த படத்தை. அந்த படத்தோட கலரையே மாத்தி விட்டுருச்சு. அந்த பாட்டுக்கு முன் பாட்டுக்கு பின் தான் ரெட்ரோ. பாட்டுக்கு முன் ரெட்ரோ அப்படியே இருந்தது, பாட்டுக்கு பின் பாருங்க டீமே ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா ஷூர் ஷாட் சொல்றேன், அந்த படம் பெரிய ஓப்பனிங் டவுட்டே இல்லை, 100% வரும். ஏன்னா ஒரே ரீசன், அந்த பாட்டு வந்து அவ்வளவு கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு ஒரு கார்த்திக் சுப்பராஜ் போய் உட்காந்து என்னன்னா, கார்த்திக் சுப்பராஜ் எனக்கு இல்ல எனக்கு இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இந்த ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு பாட்டு ஒரு ரீல்ஸால ஹிட் ஆனதுனாலயே நீங்க ஒரு படத்துக்கு பெரிய ஹைப் கிடைச்சிச்சு நீங்க நினைச்சீங்கன்னா, அது அந்த டீம் ரொம்ப இங்க இருக்க ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். கோல்டன் ஸ்பேரோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஓப்பனிங் வரலையே, முதல் நாளே ஆடியன்ஸ் வராம விட்டானுங்க இல்லையா. அந்த படத்தோட அதனால இல்ல 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 அப்படி கிடையாதுங்க. அந்த பாட்டு இல்லையா, பாட்டு வந்து இல்லையா, அதான் சொல்றேனே, அந்த பாட்டு ஒரு படத்தோட அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணாது. அது எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. இல்ல இல்ல, நீ அப்படி பாத்தீங்கன்னா ராயன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உசிரே நீதான் அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த அந்த ஒரு அத பாடுறதுக்கே அந்த படம் ஒண்ணுச்சு இல்லையா. அதுக்கு மட்டும் இல்ல, பட் ராயன் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப நல்லதாங்க இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தோட மேக்கிங்ல இல்ல கார்த்தி, அந்த ரீல் சொல்றேன் நானு. சூர்யா இல்லையா, நான் அது மட்டுமே ரீசன் சொல்ல, பட் இது ரொம்ப முக்கியமான ரீசன் சொல்றேன். ஒரு பாட்டு அமைகிறதுங்கிறது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரீச் கிடைச்ச ஒரு பேசிக்கான ஒரு ஓப்பனிங் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து பாட்டு. நீ சொல்ற மாதிரி நான் அதை ஒத்துக்கிறேன். எல்லாம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு அமைஞ்சா உடனே படம் எல்லாரும் போய் பாத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. ஆனா இன்னைக்கு பாரு அந்த ரெட்ரோவோட கலர், நாம சொல்றது என்ன, ஒரு சப்கான்சியஸா நமக்கு அந்த அப்ரோச்சே மாறி இருக்குது பாரு. நாம அதுல ஒரு டிஸ்கஷன் பண்றோம் என்னன்னா, சூர்யா நயா வந்து சீரியஸா ஆடிட்டு இருக்காரு, அதனால அது வந்து அதாவது அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா இல்ல ஆக்சுவலா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இல்ல அதுதான் அவங்க படம் பார்க்கும்போது விஷுவலா பார்க்கும்போது அவங்களுக்கு இல்ல அதுதான் கருத்து. இப்போ ஏன்னா அது ஒரு காரணமா தான் வச்சிருக்காங்க. சூர்யா அந்த படத்துல சீரியஸா ஆடுறாரு அப்படின்னா அதுக்கு படத்துல அதுதான்யா. இப்ப என்னன்னா அந்த ஒரு நான் தான் சொல்றேன், ஏன்னா அந்த பாட்டை கார்த்திக் சுப்பராஜ் அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணிருக்காரு. அதாவது ஒரு சும்மா ஒரு கனிமான்னு சூர்யான சந்தோஷமா ஆடுற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு அந்த கதைக்குள்ள அந்த பாட்டு இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு அதுக்கு வேலை பார்த்து டியூன் வாங்கி
ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு, அதாவது பூஜா ஹெக்டேவோட எமோஷனும் சூர்யாவோட எமோஷனும் அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். அதுக்குள்ள ஒரு வேலை பண்ணங்காட்டிக்கு இன்னைக்கு அந்த வெறும் பாட்டை மட்டும் பேசாம அந்த படத்தோட கதையும் பேசுறோம் நம்ம இன்னைக்கு. அதுக்குள்ள ஸ்கிரிப்டை பத்தி ஏதோ ஏதோ ஒரு டாபிக் வந்து பேசுறோம். இது எவ்வளவு அழகான மார்க்கெட்டிங். அப்ப என்னன்னா அங்க கார்த்தி சுப்பராஜுக்கு வந்து முழு கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகணும். அவருக்கும் சந்தோஷ் நாராயணனுக்குமான பாண்டிங். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் பாண்டு அது. அப்போ உட்காந்து வேலை செஞ்சிருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல. ஒரு பாட்டு போகுது, இது வந்து ஒரு அட்ரஸா படத்துக்கு போகுது, அப்ப இதுல என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு திருப்பி ஒரு இன்னொரு விட்டாங்க பாரு. அதில் சூர்யான சந்தோஷமா ஆடிட்டு இருக்காரு. சும்மா ட்ரையல்ஸ் பாக்குறப்ப ஒரு சந்தோஷமா தான் ஆடிட்டு இருக்காரு. அப்ப மெயினா அந்த ஷாட் வரும்போது அங்க எமோஷன் மாத்திருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். இப்ப எவ்வளவு நீ இந்த வேலையெல்லாம் தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்குது. இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்குது. அப்ப இது என்னன்னா மேக்கர்ஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணுங்க. என்னன்னா கார்த்தி, பாட்டை வந்து ரொம்ப அசால்ட்டா நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்க. போது தரர தரன த சூப்பர் சூப்பர் சார் அப்படி. இப்போ கொஞ்சம் வேலை வாங்குங்கயா. அவங்க மியூசிக் டைரக்டர்னு போட மாட்டேன்னு சொல்றாங்க. 100% போடுவாங்கயா. நீங்க கேட்கறத விட அவங்க போட்டு தரதுக்கு தான் இருக்காங்க. கொஞ்சம் வேலை வாங்கயா. சூப்பரா யூனிக்கா ஒன்று தருவாங்க உங்களுக்கு. ஆல்பம் இட்டு கொடுத்த மியூசிக் டைரக்டர்லாம் இருந்து அந்த காலம்லாம் போய் இப்போ ஒரு படத்துல ஒரே ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டுல ஒரு நிமிஷம் அது ரிலீஸ் ஹிட் ஆனது பெரியமா பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இப்படித்தான் இருக்கீங்க. ஏங்க இத வந்து தூக்கிட்டு வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் சத்தமா மாட்டீங்க. அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீ ஆல்பம் ஹிட் ஆகலன்னு நீ சொல்லாத. ஒரு பாட்டு இப்போ ஹிட் ஆயிருக்கு. எந்த படம் ஆகுது, எந்த படம் ஆகுது? அன்பார்ச்சுனேட்லி அது நடக்குதுயா. அது நடக்க கூடாதுங்கிற நான். அன்பார்ச்சுனேட், அது ரொம்ப அன்பார்ச்சுனேட். அது இப்போ ஹரிஜராஜ் பாட்டு எடுத்துட்டீங்கன்னா நமக்கு தலை கடைசி லெஜெண்ட் வரைக்கும் செமையா இருக்கும் பாட்டு. நீ லெஜெண்ட் பாட்டை மட்டும் பாரு, செமையா போட்டு. லெஜெண்ட் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? யோ பாட்டை நான் சொல்றேயா, நான் படத்தையா சொல்றேன். நான் என்னையா சொல்றேன், ஹரிஷ் ஜெயராஜுங்க ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்றேன் நான். அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனா அந்த படத்துல கூட பாட்டு அவ்வளவு கிளீனா போட்டிருப்பாரு ஹரிஷ் ஜெயராஜ். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்றது, அது நீ ஆல்பம் ஹிட் ஆகுறதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கடைசியா அப்படி நான் விக்ரம் அப்படி திருப்பி கேட்டேன். கடைசியா விக்ரம் எல்லா பாட்டும் திருப்பி கேட்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. விக்ரம் ஜெயிலரு ஹுக்கும் மட்டும்தான். அது மட்டும் கேட்பேன். எனக்கு மற்ற பாட்டுலாம் பெருசா பிடிக்கல. டு பி ஆனஸ்ட். காவாலா என்ன நினைச்சிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஹுக்கும் தான். எனக்கு காவாலா கூட எனக்கு ஹுக்கும்லாம் வந்து ஹுக்கம்லாம் நம்பர் 2ங்க. காவாலுக்கு கதற இங்க ஆடிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. எனக்கு வந்து ஹுக்கும் தான். ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் அது ஹுக்கும் தாங்க. ஹுக்கும் வந்து அது இல்ல வேற லெவல். இப்ப கேட்டாலும் இல்லையா, சில பாட்டு அனிருத் பாட்டு என்னன்னா ஒரு பீட்டா கேட்கும்போது வாட்டர் டவுன் ஆயிரும் அப்படின்ட்டு இருக்கும். ஹுக்கும் எப்ப கேட்டாலும் அதே ஒரு எனர்ஜி இருக்கியா. அது என்னமோ அது ஒரு மாதிரி மேஜிக்கியா அந்த பாட்டு. உண்மையாலுமே என்ன பாட்டு அம்மா. அந்த தெரியல. இப்ப இந்த சாய் அபயங்கரை போட்டு பாவம் அந்த பையனை போட்டு 7-8 இதுல புக் பண்ணி அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா பாறாங்களை தூக்கி தலையில வைக்கிறானுங்க. இப்ப தாங்குவானான்னு தெரியல. தாங்கினான்னா சந்தோஷம் பாவம். அவன் பண்ணிடுவாங்க. பயங்கர டேலண்டட் அவன். ஆக்சுவலா அனிருத்தோட நிறைய பாட்டுல வந்து ஒர்க் பண்ணது சாய் அப்படிங்கிற. ஓகே எல்லாம் இந்த இது மாதிரிதான். இளையராஜாக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி அப்படியே படிப்படியா வர்றாங்க. அனிருத்ல இருந்து சாய் அபயங்கர். ஓகே இப்போ இது அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்ட்லாம் அப்பா அட்லி பயங்கரமா எவ்வளோ வாங்க அப்படி பெரிய. அதெல்லாம் உண்மையாக அட்லி எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு புக் பண்ண மாட்டேன் அப்படி. ஸோ அது பெரியதா பார்ப்போம். அந்த பையன் அப்படியே தெரியும் நமக்கு. ஆர்ஜே பாலாஜி படம் வருதுல்ல, அதுலயே தெரியும் நினைக்கிறேன். கார்த்திக் அடுத்த அனிருத் சாய் பயங்கர். அடுத்த அனிருத்தா வேண்டியது இல்லை, அடுத்த நல்ல சாய் பயங்கர் இருந்தாலே போதும். அந்த பையன் சொல்லுங்க ப்ரோ. சம்திங் ஏதோ மேக்னஸ் ஓப்போஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது போட்டுருக்காங்க. என்ன படம் அது? அல்லு அர்ஜுன் அட்லி அதான் அந்த படம் தான். ஓ ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? இவங்க மியூசிக் டைரக்டர் அனிருத் தானா? அனிருத் இல்லைங்க, அதுதாங்க சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, சாய் அப்படிங்கிறது தான் மியூசிக். சாரிங்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மிஸ் பண்ணிட்டேன் பேசிட்டு இருந்தது. ஓகே நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட். ஆமா நாளைக்கு காலைல 11 மணிக்கா கலாநிதி மாற கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாரா 2 வாரத்தையும் சிஜிக்னு வருவாரா?
அதே ஷாட் தானே, அப்படியே ஓப்பனிங் இல்ல ஷாட். விஜய் பண்ணியிருக்க வேண்டிய படம் அது. அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் என்ன பண்றது, தலைவன் தான் அப்புறம் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. பண்ணா அப்புறம் அவங்க கூப்பிட்டு ஏதாவது பேசுவாங்க. அதனால வேற வழி இல்லாம கலாநிதி மாறன் டிராப் பண்ணிருப்போம். அப்படி கார்த்திக் ப்ரோ, நீங்க அந்த பாட்டுக்கு சொன்னீங்களே, அது மனசுலாயோ சாவடிக்க பாட்டு ஒரு எக்ஸாம்பிள். மனசுலாயோ தான் அப்படி ஹிட் ஆச்சு, பயங்கர சென்சேஷனல் ஹிட் ஆச்சு இல்ல. சாவாடிக்கா பாட்டு விடாமுயற்சியில பிரசாந்த் ப்ரோக்கு சொன்னப்ப எனக்கு அது தோணுச்சு. அதனால சாவடிக்கா ஒரு பாட்டு நல்ல பாட்டு தாங்க, சூப்பரா இருந்தது. அதுதாங்க சொல்றேன், ஒரு பாட்டு இல்ல ப்ரோ, பாட்டு சென்சேஷன் பயங்கர படம் ஹிட் வந்து ஆச்சுல்ல, அதுக்கு சொல்றேன். அது ஆகாது அப்படின்றது. மனசுலாயோ தான் எப்படி போச்சு, மனசுலாயோ சொல்றான், இப்ப சவாட்டிக்கா சொல்றான். இல்ல மனசுலாயோ நல்லா போச்சுனாலுமே அது கேரளால அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருந்ததுன்னு இருக்குதானே செஞ்சது இல்லைங்களா? அதோட நம்பர்ஸ் இல்லைங்க, படத்துல இல்லையே, படத்துல ஓப்பனிங்கே கம்மியா தானே. இல்ல கேரளால நல்ல நம்பர்ஸ் பண்ணிச்சு வேட்டைன்னு. அது அந்த மனசுலாயோ பாட்டிருக்காங்க. ஏன் அதுல ஃபகத் ஃபாசில் இருந்தாரு, அது மட்டும் இல்லையா? சரி, அது எவ்வளவு ரீசனோ இல்ல, அது எந்த அளவுக்கு ரீசனோ இதுவும் ஒரு ரீசன். அவங்க எல்லாம் இருந்து வராது மனசுலாயோ பாட்டுக்காக வந்துட்டாங்களா? பாட்டு வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், பாட்டு அப்ப எந்த எஃபெக்ட்டுமே இல்லைங்கிறியா நீ? ஒரு எங்க பாட்டு வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, பாடம் நல்லா இருந்தா மட்டும் தாங்க ஆகும். கிடையாது கார்த்தி, மனசுலாய வந்து கேரளால அவ்வளவு பெரிய ரீச். எங்க படத்துக்காக ஒரு பாட்டு ஓடாது இல்ல, அது ஓகேயா? நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோ. சாரி, பாட்டுக்காக ஒரு படம் ஓடாது. நான் தெளிவா சொல்றேன், நீ அதை திருப்பி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 100% பாட்டுக்காண்டி படம் ஓடாது. ஆனா அதுக்கு நீ பாட்டை கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவு பாட்டு எவ்வளவு ஹிட் ஆனாலும் அதுக்காண்டி அதுக்கும் படத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு படத்தோட முகவரி பாட்டு தான். அது வந்து ஒன் ஆஃப் த கேட்டலிஸ்ட் வந்து நிச்சயமா பாட்டு, அது டவுட்டே வேணாம் உனக்கு. இல்ல பிரசாந்த் ப்ரோ, அஜித் ஃபேன் சவாடிக்கா செம ஹிட். பட் ஆனா விடாமுயற்சிக்கு அது பெருசா இது ஆகலையே. இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ, பாட்டு சரியான ஹிட் ப்ரோ, எல்லாரும் உள்ள போனாங்க, கண்டென்ட் அதுக்கு மேட்ச் ஆகல, அதுக்கு என்ன பண்ண முடியாது. 100% அந்த பாட்டுக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்களே, செம்ம டான்ஸ் ஆடினாங்க எல்லாரும். நான் பார்த்தேன் ரீல்ஸ்ல இருந்து எல்லாமே அப்ப செம ட்ரெண்ட் ஆச்சு. தியேட்டர்லயே ஆடினாங்க பிரதர், தியேட்டர்லயே சூப்பரா ஆடினாங்க எல்லாரும். செம பாட்டு, சரியான டான்ஸ். ஆக்சுவலா சூப்பரா, கொரியோகிராஃபி அவ்வளவு சூப்பரா இருக்கும், சிம்பிளா இருக்கும், ஆனா அவ்வளவு நீட்டா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த கண்டென்ட் மேட்ச் ஆகல. அதான் சொல்றேன், பாட்டு மட்டுமே ஒரு படத்தை எது ஒண்ணாது, அதுக்குன்னு பாட்டை ஒதுக்கி வச்சிட்டோம், பாட்டு வந்து ஒரு படத்துக்கு வந்து எந்த பூஸ்டும் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே சொல்ல முடியாது. நம்ம எப்படி மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸோ, பாட்டும் நிச்சயமா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், அது டவுட்டே வேணாம். ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் தப்பா கூட இருக்கலாம். பிரசாந்த் ப்ரோ, நீங்க எங்க பாக்குறீங்க குட் பேட் அக்லி? எங்க தலைவா, இங்க கழுது கட்டா குட்டிச்சவரு ஜிகே இல்ல ரோகிணி, அது ஒண்ணுல. ஓகே ஓகே, பண்ணா இருக்கும் தலைவா. ப்ரோ சென்னை வந்துட்டீங்களா? ஆமாங்க, இப்பதாங்க வந்தேன், ஒரு 4-5 நாள் ஆச்சுங்க வந்து. வந்துட்டு இப்பதான் வீட்டை கிளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். இல்ல, நான் விஸ்வாசம் ஒரு 8 முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் அஜித் படம் இப்பதான் ஒரு அதிக முறை பாப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு அபரிதம் ஆஃப்டர் 2019 அதுக்கப்புறம் ரொட்டீனா பார்க்க போற வேண்டிய படமா இருக்கும். விஸ்வாசம் அது ஒரு மீட்டர். இது விஸ்வாசம் 8 முறையா? யாரியா? அஜித் குமாரா? ஆமா ஏங்க, நான் அந்த சரக்கு போட்டாவே விஸ்வாசம் போயிருவாங்க. அஜித் ஃபேஸ் மைண்டுக்கு வந்துரும், சரக்கு போட்டாவே போய் தலையை பார்த்தோம்னா. விஸ்வாசம் தான் போகணுமையா? சரக்கு போட்டா ஊறுகாய நக்குவானுங்க, இந்த வீட்டுல போய் படுத்து. இல்லைங்க, அப்பதான் ஒரு ட்ரெண்டுங்க சரக்கு போட்டு தேட்டர். இப்பதான் அந்த காலங்காலமா மாறிடுச்சு, மல்டிபிளெக்ஸ் தான் வந்து. நான் இங்க போயிருந்தேன்ல, அப்பதான் அது ஒரு ஜாலியா இருக்கு. தியேட்டருக்குள்ளேயே கூல் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது ஃபுல் போதையில போயிட்டு அந்த கடைசியா வந்து சொல்லுவார்ல இன்னொருக்கா அப்படின்னு, என் ஜாமி அப்படின்னு அழுகும் போது அப்படியே அந்த போதையில அழுதுட்டு வந்துருவாரு நினைக்கிறேன். அதுதானே? எக்ஸாக்ட்லி. போதையில அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுது தொடச்சி இல்ல அடிச்சதெல்லாம் தெளிய வச்சிடறாருல தலைய. அதான்
ஓ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பி மாதிரி. ஆமா. இல்ல நானு இந்த கோட்டு பாக்குறதுக்கு கேரளா போயிருந்தேன்ல, அப்போ நம்ம பசங்க போனானுங்க பார்த்தா அப்புறம் இப்பதான் சரக்கு வேற நம்ம அடிக்கிறது இல்ல. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ போறது வேறங்க, அது வேறங்க. அந்த சரக்கு வேற, இல்லையா, இவரு சொல்ற நான் சரக்கு அதுவே எனக்கு புதுசா இருந்து கார்த்தி. அங்க போனா பசங்க மாருதி வேனுக்குள்ள போயிட்டு எல்லாம் மாருதி வேனுக்குள்ள போய் தலை விட்டு வந்தானுங்க ஆஸ்ட்ரிச் மாதிரி. புரிய மாட்டேது, அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேது. தனித்தனி வெரைட்டி இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பகல்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு சரக்கு அடிக்கிறது வேற, சரக்கு அடிச்சுட்டு நைட் ஷோல போய் படம் பார்த்துட்டு ஃபீல் பண்றது வேற. அது வேற. இன்னொன்னு குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டி நிமிஷம் தாங்க முடியல, சரி அதெல்லாம் கூட பரவாயில்லையா. அதே மாதிரி தியேட்டருக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி அடிச்சு படம் பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைங்க. நம்ம இங்க எல்லாம் நம்ம ரூரல்ல பாத்தீங்கன்னா அவனஸ்பெக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பீடி குடிச்சிட்டு குவார்டர் வச்சுட்டே தான் பாப்பானுங்க நம்மளு. ஒரு சிலருக்குலாம் லவ் ஃபீல் ஆயிடும், ஒரே ஒரு பீரை வாங்கி குடிச்சு விட்டு லவ் ஃபீல் நினைச்சு ஏதோ ஒரு படத்தை போய் பார்த்துட்டே இருப்பானுங்க. அதுவும் அப்பதான் ஒரு சில தியேட்டர்ல சிகரெட் அடிக்க விடுவாங்க. அந்த மாதிரி தியேட்டர் போவோம். இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெளியேறியா ட்விட்டர் இதெல்லாம் கேட்டானா எதிர்கட்சிக்காரன் நம்மள காரிக்கு போயா. ஆமா, அவங்க அப்படியே நேருவா இருக்காங்க. அவனுக்கு மட்டும் காமெடி அவனுக்கு காலைல புனிதரா இருக்காங்க. திருநூறு எடுத்து தலையில வச்சுட்டா போறானுங்க, அவனுங்க அப்படிதான் போறானுங்க. ஆமா, நான் மட்டும் அப்படியே இதா இருக்கும். பேசணும்னு ஏதாவது பேச முடியும். இப்ப 250 ஃபீட் பேனர் சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னா அவன் ஜனநாயகம் 300 ஃபீட் வைக்கிறேன்னு போவாங்க. நல்ல வேலையா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது இல்ல அந்த ஸ்கஃபோல்டிங் போடுறானுங்க, அது கொஞ்சம் காத்து வேற பலமா அடிச்சுட்டு நல்ல வேலை எது யாருக்கும் ஆகலைங்கிறது சந்தோஷம். பிரசாந்த் சக்சஸ் ஆவது நல்லது. ஜனநாயகனுக்கு நான் 300 வைக்கிறேன்னு போயிருப்பாங்க, அது அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். அது அப்படியே அது வரைக்கும் பரவாயில்ல. அடுத்ததுக்கு இல்லையா, அடுத்ததுக்கு 250 ஃபீட்னா போலீஸ் ஆல்ரெடி ஒரு இஷ்யூ நடந்துச்சுல. தப்பியா அதை யோசி. இந்த படத்துக்கு தாயா சொல்றோம். அமெரிக்கால இலான் மஸ்க் ராக்கெட் விட்டு ஆளை கூட்டிட்டு வர்றான் பூமிக்கு. எனக்கு அஜித் இதுக்கு ஒரு அறிக்கை விட்டுற கூடாது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு அறிக்கைய போடுறா, ஒரு அறிக்கைன்ற மாதிரி அறிக்கை விட மாட்டாரு. இல்ல சொல்றேன், துபாயில போய் உட்காந்து பேட்டி எல்லாம் கொடுத்து பார்த்தா அப்படி எவனும் கேக்குற மாதிரி இல்ல, போங்கடான்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணா இவர் ஏதோ இப்படி ஏதோ ஒரு படம் நடிக்கிறதையும் எடுத்து குட்டிச்சவராக்கி போயிருவாரு. அவர் இப்பதாயா உத்வேகமா இருக்காரா. சும்மா அபிஷேக் கூட அன்னைக்கு சினிமா பையன் வந்து படம் நடிக்காம இந்த மாதிரி படத்துக்கு வாய்ப்பு எல்லாம் இப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னே தோணுது. நீ வாயை கழுவு, பெனாயில இல்ல ஆசிட் இருந்தா கூட போட்டு கழுவுறதுல ஒண்ணும் நடக்காது. நீங்க பண்ற முட்டாள்தனத்துலதான் நடக்குது. என்ன முட்டாள்தனம் இல்லைங்க. யார வச்சது இல்லையா? சரி, ஓகே, 250 ஃபீட் வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படத்துல யாரும் வச்சது இல்லையா? போன விஜய் படத்தை வைக்கலையா? சூர்யா படத்தை வைக்கலையா? இல்ல வேற யாரும் பேனர் வைக்கிறது இல்லையா? கட்டுரை வைக்கிறது இல்லையா? இது காத்தடிச்சு உளுந்து போச்சு, அவ்வளவுதான். அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அப்படிதானே பாக்கணும். இப்ப 250 ஃபீட் வைக்கல, 200 தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு உழுவா வந்திருக்குமா? 150 வச்சிருந்தா உழுவா வந்திருக்குமா? இது என்ன காத்தடிச்சு போச்சு. கொஞ்சம் விஜய் அஜித் அது ஒண்ணு இல்ல, ஸ்கஃபோல்டிங் ஒழுங்கா போட்டு கரெக்டா டைட் பண்ணிருந்தானேன்னா உளுந்திருக்காது. அது அவ்வளவு வேலை பார்த்தவன் வந்துட்டு இருக்கு. இல்ல கார்த்தி, இன்னைக்கு இல்ல இன்னைக்கு அது அதாவது அதை வச்சவங்களும் சொல்ல முடியாது. என்னன்னா இன்னைக்கு பேசிக்காவே லேபரோட குவாலிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மியாயிடுச்சு கார்த்தி. எனிவேர், நான் இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எல்லாத்துலயுமே அந்த வேலை வந்து சிரத்தையா பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எல்லாம் 100ல வந்து 80 பேர் இருப்பாங்க, இன்னைக்கு 100ல வந்து ஒரு 30 பேர் இருந்தா பெரிய அதிசயம் கார்த்தி. அது வீடு கட்டுறதுல இருந்து எனிவேர். சோ இது வந்து ஆக்சிடென்ட் மட்டும் சும்மா அப்படின்னு பிரஷ் பண்ணிட முடியாது கார்த்தி. அந்த போட்டவங்க ஸ்கஃபோல்டிங் போட்டவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவ்வளவு ஹைட் போடுறப்ப அதுல என்ன பிரச்சனை வரும், அதுல காத்து பிரச்சனை எப்படி வருங்கிறதெல்லாம் நிச்சயமா தெரியும். தெரியாமலாம் அவ்வளவு தூரம் போகவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அந்த மலையில இந்த டைம்ல அந்த அளவுக்கு காத்துல எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? எதிர்பார்க்கறது வேற கார்த்தி, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அது நாம வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிறப்போ அது 1க்கு 2 தடவை வந்து அது செக்யூரா இருக்கான்னு பார்த்து மேல கொண்டு போகணுங்கிறது. இதுல வந்து பண்ணவங்க அவங்களெல்லாம் தப்பு சொல்லவே முடியாது நாம. அதாவது அது காசு போட்டு பண்ணாங்களா அவங்களெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது.
அவங்க வந்து ஒரு நம்ம ஸ்டாரை வந்து பெருசு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க பண்றாங்க. யார் ரெஸ்பான்சிபிளா அந்த போட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒருவேளை 300 அடி இல்லைங்க, பிராக்டிகலி பாசிபிள் இல்லைன்னா இவங்க ஒன்றும் சொல்லியிருக்க போறது இல்ல. சரி ஓகேங்க, எவ்வளவு அவ்வளவு பாசிபிளோ அது போட்டாங்க. 300 போட்ட மாதிரி தெரியல. அவ்வளவு போட்டாங்க. 200 அடியா 250 அடியா 250 அடிங்க. இதுதான் இந்தியாவிலே பெரிய கட் 250 அவுட் மாதிரி இல்ல அதான் ஆரம்பிச்சாங்க. சொல்றேன். அது கரெக்டா கார்த்தி. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு ஆளு கூட்டு வந்து நின்று நல்லா அனுபவம் இருக்கிற ஒரு 2 ஆள் கூட்டிட்டு வந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு பெருசு போட்டா இந்த பிரச்சனை இருக்குண்டா, இது பார்த்து இப்படி பண்ணுங்க. அப்படி இல்ல ஓப்பனா சொல்லிடலாம், சார் இவ்வளவு ஹைட் இருந்தா பிரச்சனையாகும் சார், ஒரு 50 அடி குறைச்சிக்கலாம்னா அவங்க ஒன்றும் சொல்லியிருக்க போறது இல்லை. ரைட்டுங்க ஓகேன்னு இருப்பாங்க. நல்ல வேலை அங்க கீழே யாரும் இல்ல, கரெக்டா எல்லாரும் அட்டென்டிவா இருந்தாங்க. ப்ரோ அது மட்டும் இல்ல பிரசாந்த் ப்ரோ, கட்டும் போது மேல இருந்து கீழே இல்ல விழுந்திருந்தா அப்ப இல்ல நல்ல அதை வேலை, அதை விடுங்க. நினைச்சாலே ஒரு நான் மாதிரி என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் அப்ப இது நடந்துருச்சுன்னா என்னையா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசிட்டு இருக்கேன்? யாரு இது? அஜித் ஃபேனா? யாரு இது? இல்ல யாரா இல்ல இல்ல கார்த்தி, அஜித் ஃபேன் தான். இல்ல 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 ரியாலிட்டி இல்ல சொல்றேன், இல்ல எது இல்ல ஒண்ணுமே இல்ல நடக்காது. வேற கார்த்தி. மாதிரி இருக்கு. இல்ல இது ஏங்க, எல்லாரும் என்னங்க பயங்கர நல்ல செங்கோட்டையன் நேரம் மாதிரி பேசிட்டு சொல்றோம். இருக்காருங்க அவரு. இல்ல பயங்கர நல்ல நேரம் இது. என்னன்னா அதிமுகல இருந்து ஏத்து பேசுற மாதிரி பேசிட்டு இல்ல இருக்காரு. அப்படி இல்ல ஒரு கார்த்தி, நான் ஸ்பேஸ் வந்த காலத்துல இருந்து அஜித்துக்கு சப்போர்ட் தான். இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு இல்ல இல்ல இதான் அதாவது தெரியல. இல்ல அந்த FDFS செலிப்ரேஷன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ்ல தான் 500 போய் பாருங்க, அஜித் இல்ல குமார் இல்ல ஐடிக்கு ஸ்பீக்கரே கொடுக்காதன்னு 500 பேர் 1000 பேர் இருக்கிறப்போ அது நடந்திருந்ததுன்னா பெரிய ரிஸ்க் ஆயிருக்கும். நல்ல வேலை காட்ஸ் கிரேஸ் அது எதுவுமே நடக்கலைங்கிறது சூப்பர். இந்த மாதிரி யாரு போட்டாலும் சரி, நாளைக்கு இந்த ரசிகர்கள் யாரு போட்டாலும் சரிங்க, தயவுசெய்து ஒரு கன்சல்டன்ட்டோ யாராவது ஒருத்தர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் அதுல பக்கத்துல வச்சுட்டு பிராக்டிக்கலா இந்த காத்தெல்லாம் எப்படி அடிக்குது அப்படிலாம் பார்த்துட்டு தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் சாதனை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில சோதனை ஆகி போயிடும். அஜித் சார் பார்த்து வெறுத்திருப்பார் சத்தியமா, அது உறுதி. எங்காவது கண்டிப்பா யாராவது கூப்பிட்டு நிச்சயமா வார்த்தை பேசியிருப்பாரு, அது உறுதி. வெளில தெரியாது அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத நியூசன்ஸுங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க பாவம். யாரோ ஒருத்தர் போட்டிருந்தான், இதெல்லாம் வந்து அவரே காசு கொடுத்து பண்றேன்னு. அவருக்கு ஒரு வேலையே இல்லையாங்க கேட்டாங்க. ப்ரோ அதான் ப்ரோ 250 அடிங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு ப்ரோ. யாரு அஜித் எந்த காசு நடிகரா கொடுத்து ஃபிளெக்ஸ் இருந்தாலும் வைக்கிறாங்களாமா? இல்ல ஐயோ, ஒருத்தர் எப்படிதான் இல்ல கூச்சம் ஒருத்தர் போட்டிருந்தா. இல்ல நான் சொல்றேன், தெரியல. சும்மா எதனா வாயிருக்குன்னு பேசுறது இருக்குல்ல, பேசுறதுதான். இல்ல அதான் சொல்றேன், இந்த ரெக்கார்ட் எல்லாம் விட்டுருங்க. ஃபிளெக்ஸ் வைக்கிறேன்னு முடிவு பண்ணி நல்லா வைங்க, ஜம்முன்னு வைங்க, பெருசா வைங்க. அதுல என்ன 250 அடி 350 அடி 1000 அடின்ட்டு 100 அடிக்கு வைக்கிறனால சூப்பரா வைங்க, வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க உங்க ஸ்டார். யாரு வேணாங்கிற? இல்ல ப்ரோ, நீளமா வைக்கிறத விட ஹைட்ல 250 அடிங்கிறது ரொம்ப அதிகம் ப்ரோ. நம்ம இல்ல ப்ரோ, நம்ம நார்மலா வாழ்ற ஒரு வீட்டோட ஹைட் வந்துட்டு 10 feet இஃப் இட் இஸ் இண்டிவிஜுவல். இதே வந்துட்டு நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் போறப்ப 9 feet அந்த மாதிரி குறையுது. இல்ல அதாவது அலௌடு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இபி வந்து பாத்தீங்கன்னா 33 அடிக்கு மேல போனீங்கன்னா நீங்க 2வது சர்வீஸ் மாத்தணும் கிரவுண்ட்ல இருந்து. இதுதான் கணக்கு, இபி கணக்கு. ஸோ 33 அடிங்கிறப்ப நீங்க வந்து, நான் சொல்றது வந்து அபார்ட்மெண்ட் சொல்றேன் நான் மொஃப்சல்ல. அப்ப 100 அடிங்கிறதெல்லாம் வந்து 100 அடிங்கிறதே பெரிய ஹைட்டு. 200 அடிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஹைட் அதெல்லாம். இல்ல ப்ரோ, ஏற்கனவே எங்களுக்கு ஒரு டேமேஜ் இருக்கு. இந்த துணிவு டைம்ல யாரோ ஒரு பையன் விழுந்துட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத இல்ல ப்ரோ. FDFS எல்லாம் கேன்சல் ஆனதுல ஒரு முக்கியமான காரணம் அதுங்க ஆக்சுவலா. அதெல்லாம் கோர்ட் வந்து ஒரே காரணம் அவங்கதான் சுட்டி காட்டுனது. அதுதான் காலையில FDFS வந்து அது வேண்டான்னு முடிவு பண்ணது அங்கதான். சோ இல்ல அதுல இருந்து நாங்க ரெஃபரன் ஆகிருக்கிறது நல்லது தானே. விடாமர்ச்சிதான் வந்துச்சு. விடாமர்ச்சி நீங்க அதை பண்ண முடியல. இல்ல பண்றீங்க அவ்வளவுதான். இல்ல கேபி கார்த்தி, இதுல என்னன்னா, இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல வேலை அந்த 250 அடி பாத்தீங்கன்னா இப்பயே சரிஞ்சிச்சு. அதனால ஸ்டெடியா இருந்ததுன்னா நம்மால் எவனா ஒருத்தன் அந்த 250 ஏறி பால் ஊத்தாம இருப்பான், கம்மனு மட்டும் இருக்க மாட்டானுங்க. ஏறி அங்கிருந்து ஏதாவது டைவ் அடிச்சிருந்தாங்கன்னா அது இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கும். நல்ல வேலை அது இதோட முடிஞ்சதுங்கிறது சந்தோஷம். அவன் பால் ஊத்தி அவனுக்கு பால் ஊத்தி இல்ல டைவ் தான். அங்கிருந்து 250 அடி ஏறினா கீழே ஒண்ணும் தெரியாதுல்ல, எறும்பு மாதிரி தெரிவாங்க. அப்ப 9 மணி ஷோ வேணா பறந்துன்ற மாதிரி ஆயிருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல அப்புறம் 9 மணி ஷோ போய் 9 மணி ஷோ கேன்சல். அதனால அப்ப என்னங்க, அது அவங்களையும் சொல்ல முடியாதுங்க. அவனுக்கு ஒரு ஆர்வங்க, அவ்வளவுதாங்க.
ஆமா. பிரசாந்த் ப்ரோ, உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு வரும்னு ஏதாவது ஒரு தெரியல ப்ரோ. நான் என்னோட கெஸ் என்னன்னா அவரோட 100 crore ஷேர் படமா அது இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். தமிழ்நாட்டுல. சூப்பர். இது இப்பவே சொல்ல ப்ரோ, நான் இப்ப சொல்ல, நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தது. என்னன்னா கண்டினியூஸா இப்ப பார்த்தா அது ஃபேன் படம் மாதிரி தெரியுதுல்ல. ஆதிக்கு வந்து அவ்வளவு ஒன்னும் ரொம்ப அப்படி வந்து ரொம்ப ஒரு பிளாட்டன்டான ஆள் கிடையாது. இல்ல விஜய்க்கு அமைஞ்ச லீவ் மாதிரி கண்டினியூஸா சோலோவா வந்தது அஜித்துக்கு இது கரெக்டா இல்ல அது அமைஞ்சிரும் பிரதர். நீங்க அவரு இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். நான் அவங்க சர்க்கிள் கேட்டப்ப இஸ் வெரி வெரி ஹாப்பிங்க. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி வெரி ஹாப்பி. அது கேள்விப்பட்டேன். இன்னொன்னு கண்டினியூஸா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாரு பிரதர் ஆதிக்கு. நீங்க ஒரு 15 நிமிஷமாவது இங்க செம்மையா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு மேட்டர் ஒன்று வச்சிருப்பாருங்க ஆதிக்கு. அப்படியெல்லாம் விட்டுறேன். ஏன்னா இது வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர் ஒருத்தனுக்கு. அதுவும் இப்போ ஒரு எனி டைரக்டர் அஜித் சாரை இயக்குறதுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஒரு அஜித் சாரோட உண்மையான தீவிர ரசிகன், சும்மா அந்த அஜித் ரசிகன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சும்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் ரசிகன் ஆயிருப்பான், அப்படி இல்லை. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் அஜித் ஃபேன், அதாவது 25 இயர்ஸ் அஜித் ஃபேன். அவருக்கு வந்து அஜித் சார் கிடைக்கிறங்கிறப்ப சும்மா விட்டுருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. நாம இப்ப பாக்குற இந்த தேட்டர் இதெல்லாம், ஐ மீன் இந்த பழைய பட சீனோட இதெல்லாம் இருக்குல்ல, அது அது எல்லாமே வந்து என்னன்னா சும்மா ஒரு மேல் டாப்ல காட்டுறாருன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோரி வேற ஒண்ணு சாலிடா இருக்குன்னு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் நான். இல்ல ட்ரெய்லர் எங்களுக்கு பூர்ண திருப்தியா இல்ல இருக்கு. அவ்வளவுதான் பிரதர், அவ்வளவுதான். நீங்க டிராகன் இப்படித்தானே, ஒரு பொண்ணெல்லாம் கூட கைன்னு கத்திக்கிட்டு இருந்தது, என்னடா இப்படி பண்ணிருக்கீங்க என்னடா அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் போய் படம் பார்த்தா சுத்தமா வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ட்ரெண்ட் அது மறந்துட்டோம் நிறைய பேர். இல்ல அது இல்லாம அஜித் வந்து ஸ்பேஸே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப அது ஒரு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்பிரஷன் தான் பிரதர். ஒரு பெரிய ஆக்டர் வந்து நீங்க எக்ஸ்பிரஷன்ல அட்லி எல்லாம் எங்க நிப்பாருன்னா, விஜய் அண்ணன் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணன் பண்ணாதெல்லாம் வந்து அட்லி படத்துல பண்ணுவோம். அப்படி ஜாலியா பண்ணுவோம், அப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அப்படி அந்த மேட்டர் அஜித் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதை பண்ணியிருக்காரு. க்ளோஸ் அப்ஸ் இதெல்லாம் வந்து ஃபன் பண்ணியிருக்காரு ஆளு. ஈவன் தோ சால்ட் அண்ட் பெப்பரா இருந்தாலும் கொஞ்சம் எங்கா இருக்காரு பாக்குறதுக்கு. இன்னும் நிறைய எல்லாமே சூப்பரா தேட்டர்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா இது இந்த போன்ல உட்காந்து விரிச்சு பாக்குறோம்ல பிரதர், போன்ல டிவிலாம் அது வேற. அந்த தேட்டர் போகும்போது அதோட அந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ ஐ திங்க் போய் ஜாலியா பாருங்க, பார்த்து பாருங்க. அதுதான் ஒரு 2500 to 3000 ஒதுக்கி வச்சுட்டேன், அவ்வளவுதான். இப்பயே ஜாலியா பாருங்க பிரதர், என்ஜாய் பண்ணுங்க பிரதர். சினிமா நல்லா இருக்கும் பிரதர். அவ்வளவுதான், ரொட்டீனா பார்க்க வேண்டியதுதான். போய் ஃபன் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னத்த போய் அவர் என்ன போய் இப்ப நாட்டுக்கு செய்தி சொல்ல வர்றாரா? இப்ப குட் பேட் அக்லி அவர் என்டர்டைன்மெண்ட் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா அவங்க சொல்லிட்டு தான் வராங்க. அவங்க யாரையும் ஏமாத்தி வரல. இங்க நாங்க வந்து ரொம்ப சீரியஸா நாட்டுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, ஃபன் பண்றோன்னு தான் வராங்க. போங்க நீங்களும் பாருங்க, ஃபன் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது நார்மல் சீட்டு தான் போக தோணாது, கழட்டினா ரெக்லைனர் சீட்டு தான் கழட்டணும்னு தோணும் திடீர்னு வெயில் நேரத்துல. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குங்க எனக்குலாம். பட் ஓகே பிரதர், நான் சீரியஸா சொல்றேன். இல்ல அடிக்கிற சித்திரை வெயிலுக்கு 2 மணிக்கு போய் உட்காந்தா ரெக்லைனர் சீன் தான் இருந்தா அப்படியே தலையும் பார்த்துட்டு சுகமா இருக்கும், சந்தோஷமா. ஐமேக்ஸ்ல போட்டாங்கன்னா கோயம்புத்தூர்ல போங்க முன்னாடி. அது இல்லைங்க, சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பக்கம் தான் போகும். இந்த அந்த ஃப்ரண்ட் ரோ ஐமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா படுக்கிற மாதிரியே இருக்குது. படுத்துக்குங்க, படுத்துட்டு. இல்ல அப்படிதான் டிஎன்எக்ஸ்னு ஒரு தியேட்டர் சேலத்துல வந்திருக்கு. படுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஆமா. 400 தனியாவா ஜோடியாவா? பக்கத்து கப்புள்ஸ் தான் பக்கத்துல அந்த மாதிரி தான் இன்னும் வரல. அது இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அது ஆல்ரெடி இது சென்னை பெங்களூர்ல இருக்குன்னு இல்லைங்க, இங்க எங்க இருக்குது படுக்கிறது? இங்க பெங்களூர்ல. ஆமா, இங்க படுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இல்லன்னா ஏசி பஸ் மாதிரி அந்த வால்வோ பஸ் அந்த கிளீனருக்கு பண்ணா பிவிஆர் பண்ணுவானுங்க. படுத்தோம்னா அப்புறம் வரும்போது எதோட வரீங்களோ இல்லையோ 10 மூட்டை பூச்சியோட வருவீங்க. இல்ல வால்வோ பஸ்ல கிளீனர் தான் யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அவங்க தியேட்டருக்கான பேட்டி கொடுப்பாங்க. ரொம்ப பொறுமையா இருக்கு. இல்ல இவனுக்கு கிளீனருக்கு என்னன்னு தெரியல, ஒரே பொறாமையா என்னன்னு தெரியல. அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், இவனுக்கு கேட்கணும். ஆனா வால்வோ பஸ்ல கொடுமைதான் பிரதர், சத்தியமா சொல்றேன். பாவம். இல்லைங்க, பெங்களூர்ல டைரக்டர்ஸ் கட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் கட்டா? ஆமாங்க, தியேட்டர் இதே அப்படிதான், அந்த ஸ்கிரீன் நேமே அப்படி.
ஓஹோ டைரக்டர்ஸ் கிட்டா? ஒரு பிவிஆர் டைரக்டர்ஸ் கிட்டா? ஆமா ஆமா மேபி மேபி ராங். ஓகே ஓகே. நான் இல்ல நான் அந்த மாதிரி பாத்திருக்கேன். ஓகே ஓகே. அதுக்கு வந்து டிக்கெட்டே நார்மலாவே வந்துட்டு 700 அந்த பிரீமியம் 1000 ரூபாய் சம்திங் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. இப்போ பிளே பாய் பசங்களுக்கு தான் ஒரே ஜாலி தான். அங்க போய் படுத்துட்டு இவனுக்கு தனியா படுத்துட்டு என்னங்க பண்றானுங்க? ஜோடியா படுத்தானுங்க வேணா இவனுக்கு நம்புறதுக்கு இல்லைங்க. தனியா படுத்துட்டு இவனுக்கு வானத்தை பார்த்துட்டு இவனுக்கு இல்ல ப்ரோ, வானவத்தை பாக்குறது இல்ல, வானவில் பாய்ஸ் இருக்குல்ல. ஏங்க அதை நம்ம மோசம் பேச வேண்டாங்க, அப்புறம் பூரா எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அவங்க பிரச்சனை அவங்களோடது, எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களோட ஃபீலிங்ஸ் தெரியாது. அதனால நான் அவங்கள வந்து நான் டீக்ரேட் பண்ண விரும்பல, சொல்லிட்டேன். அப்புறம் நாளைக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்புறம் அந்த காத்து வாக்கு காதல் அந்த படத்துல வந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாம் வந்துருவாங்க பயப்படுறாரு. ஏங்க இல்லங்க, இன்னைக்கு என்னன்னாங்க, என்ன பிரச்சனைனா பிரதர், எல்லா பக்கமும் பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும் பிரதர். இல்லைன்னா தூக்கிட்டு வந்து ஆடுன்னு ஆடுவானுங்க பிரதர். இது இந்த பக்கம் இந்த பக்கம் ரைட் விங்கும் ரொம்ப தீவிரம், இந்த பக்கம் ஹீசி இட்டு ஹர்ரு, இந்த பக்கம் அதுவும் ரொம்ப தீவிரம். எல்லாமே பொலிட்டிக்கலி கரெக்டா வந்து பேசிக்கணும். இல்லைன்னா அப்புறம் போட்டு நம்மளை போட்டு 3 நாள் தாளிப்பானுங்க. தாளியும் தாளிப்பானுங்க. எவனாலும் அவனுக்கு எல்லாருமே ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறானுங்க பிரதர். எவனா ஒருத்த மேல வன்மத்தை கொட்டலான்னு இந்த இர்ஃபான் மாட்டினாங்க கரெக்டா. அப்பப்போ ஒரு மாசத்துக்கு தான் மாட்டிக்கிறான். அது தப்பு இர்ஃபான் மேல பிரதர். காசு கொழுப்பு தான் பிரதர், வேற என்ன பிரதர். நான் அவன் இது வரைக்கும் நான் கமெண்டே பண்ணதில்லை, எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். வேண்டாம் பாவம் இன்னொரு யூடியூபர் நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் எப்பவுமே. இன்னொரு யூடியூபரை நான் பண்ணக்கூடாது, மேக்சிமம் நான் அது அவாய்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் காசு கொழுப்புங்க, சும்மா காசு கொழுப்புங்க. பெரிய விஐபி ஆயிட்டாரு இவரு. ஏன் முதல்ல கார் விட்டு இறங்குடா, வேண கார் விட்டு இறங்கி போய் அவங்க கூட உட்காந்து அவங்க என்னன்னு கேட்டு முடிஞ்சா கூடலாட்டி மூடிட்டு வேலை பாடுறா. சும்மா கார்ல உட்காந்து பெரிய இவரு ஹெல்ப் பண்றாரு. நம்ம அந்த நீ கொடுக்குற அந்த 50 ரூபாய்க்கு நீங்க உனக்கு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் கண்டென்ட்டுக்கு உனக்கு ரெவன்யூ வந்து 1000 ரூபாய் வரும். அவங்க போடுறதுதான். இப்ப நான் இருக்கிறேன்னு நான் வானத்துல இருந்து குதிச்சிட்டேனுங்களா, நீங்க எல்லாம் பாக்குற வியூஸ் தான் காசா வருது. எங்க இருந்து வருது காசு? வானத்துல இருந்து வருதா, இல்ல எனக்கு பெரிய சூப்பர் பவர் வந்துருதா? வியூவர்ஸ் கொடுக்கறதுங்க. அது கொஞ்சமாவது கிரேட்ஃபுல்லா இருக்கணுங்க. அதுபோது இந்த உதவி செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். அது சும்மா கொண்டு போய் ஒரு 200 ரூபா 100 ரூபா பிரியாணி கொடுத்தா அந்த எல்லாம் சரியா போயிருமா? அவங்களுக்கு எல்லாம் நீங்க அன்னைக்கு பூராமே இதாயிருமா? ஐயா, ஒரு விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல. பிரசாந்த் ப்ரோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கார்த்தி அரசியல் பத்தி பேச மாட்டேன்னு இருக்காரு, உங்க கருத்து? அது எங்க அதான் காத்து போன பலூன் ஆயிடுது, அதை விடுங்க. ஐயோ, நீ எங்கேயோ வந்துட்டு கார்த்தி தேர் இழுத்து தெருவுல விட போற பண்ணிட்டு இருக்க. ஆடான்னு ஆடுவானுங்க. அப்புறம் அவனை அஜித்தை இழுத்து விட்ட, இப்ப வந்துட்டு கார்த்தி இழுத்து விடுற. அஜித் எங்கேயே நான் இழுத்து விட்டேன். நீ பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சித்த கமெண்ட்ரியா படம் ரிலீஸ் படம் 8 டைம் பார்த்தேன். படம் ரிலீஸ் ஆகிற நான் இந்த படத்துக்கு 3000 ஒதுக்கிட்டேன்னு சொன்னேன். இந்த படத்துக்கு நான் 3000 ஐயா சாமி 3000 படத்துக்கே வேண்டாயா, ப்ரொடியூசருக்கே வேண்டாயா, செஞ்சு இழுத்து விடாத. நீ என்ன சொல்றது? கடைசியோட சொல்லிட்டு போயிடுறேன். இது இறுதியா இந்த யூடியூபர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன் நானு, நீங்க வந்து பெரிய இந்த லட்சத்துல போயிட்டீங்கன்னா நீங்க பெரிய பருப்பு கிடையாது. என்ன நிறைய பேர் சின்ன பசங்க 1000 பேர் எவ்வளவு பேர் இருக்கீங்க? 800 பேர். 800 பேர் இருக்கானுங்களே. இவனுங்கள எந்த யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கானுங்க? யாருக்கு சொல்றீங்க நீங்க? அமெரிக்க ஏகபத்தியதுமே நான் சொல்றது கேளு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க போகுமோ அங்க போகும். அதெல்லாம் அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் நானு. புரட்சி வைகோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க அப்படியே போனா யாருங்க என்ன இர்ஃபான் கேட்டு திறந்து போறாங்க போடுவான். இல்ல அவன் மட்டும் இல்லையா, இது அவன் மட்டும் கிடையாது, இது அவனோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த 1 மில்லியன் 2 மில்லியன் தாண்டிடுதுனாலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 கொம்பு முளைச்சிருது, நான் தான் பெரிய ஆகாய சூரன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட தலையெழுத்தை டிசைட் பண்றேன். அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. நீ ஒரு ஆளே கிடையாது, எவனும் கிடையாது.
ஏதோ மக்கள் நாளைக்கே யூடியூப் புடிங்கிட்டு போகும், மக்கள் தூக்கி வீசுவான், என்ன வேணா நடக்கும். நீங்க இருக்கிற வரைக்கும் கிரேட்ஃபுல்லா இரு, அவ்வளவுதான். கிரேட்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் தலையை குனிஞ்சே இரு, அவ்வளவுதான். ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னு போய் ஆடக்கூடாது, போய் டங்கு டங்குன்னு ஆடக்கூடாது. அது ரொம்ப இர்ஃபான்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. வேறனா கூட ஓகே, அதெல்லாம் என்னமோ அந்த குழந்தை அதெல்லாம் அவங்க பர்சனல், அதெல்லாம் கூட பேச வேண்டியது இல்லை. இதெல்லாம் சும்மா பப்ளிக்ல ஹெல்ப் பண்றன்ட்டு போயிட்டு நீ என்னத்துக்கு ஹெல்ப் பண்ற, அது எதுக்கு வீடியோ எடுக்கிற, அப்ப என்னன்னா அது யூடியூப் வீடியோல தான் வரப்போகுது, உனக்கு கண்டென்ட்டுக்கு தான் நீ பண்ற. சரி பண்றன்னு முடிவாயிடுது, அது எப்படி இருந்தாலும் ஒரு டிகிரி ஆஃப் நடிப்பு தான். நடிக்கிறத நல்லா நடிய, கீழே இறங்கு, நில்லு, அவங்களோட கஷ்டத்தை கேளு, ஒரு அரசியல்வாதியா மாறிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டா கொடு, நல்லா இருங்கம்மான்னு சொல்லு, வேற கையில விட்டு ஒரு 1000 ரூபா கூட கொடு, எல்லாரும் பார்த்து பாராட்டுவாங்க, வேலை முடிஞ்சது இல்லையா? சரி தெரியாம கொடுத்துட்ட, தப்பு இல்லை, சரி ஓகே, உன்னை அறியாமையே ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எடிட் அவுட் பண்ணாதையே. இப்போ எடிட் அவுட் பண்ண கூட உனக்கு வந்து அது என்ன, அது கெட்டதுன்னு கூட தெரியலன்னா அப்புறம் அந்த ஒரு ஜோன்ல வாழ்றியா நீ உன் வாழ்க்கைய? இது என்ன வாழ்க்கை அது? தப்புன்னு ஒத்துக்கோ, அவ்வளவுதான். தப்பு பண்ணிட்டோமா, தப்பு, அவ்வளவுதான். ஒத்துக்கோ, பப்ளிக்கா ஒத்துக்கோ, சாரின்னு சொல்லிட்டு அடுத்தது மூவ் ஆகணும், மூவ் ஆனாங்க வச்சாலும் குட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லாருமே கண்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். லெஃப்ட் ரைட் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே அவரோட சார்பு ஆட்களே நிறைய பேர் கண்டம் பண்ணாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன் நான். அது அப்பப்ப செருப்படி தேவைங்க. இந்த யூடியூபரு இந்த எல்லாம் என்னங்க, இந்த கண்டென்ட், இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்துங்க தலைவா. நான் எல்லாம் இங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணு தலைவா, ஒண்ணுமே இல்லை தலைவா, ரெண்டே விஷயம். வீட்டை கட்டி இருக்கு, வீட்டுக்கு லோன் இருக்கு, அடைக்கணும். ஒரு எஃப்டி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டு வாழ்க்கையில ஏதோ ஒரு மாச வருமானத்துக்கு ரெடி பண்ணும், இவ்வளவுதான் தலைவா நம்ம கோல்லாம். பெரிய உலக கோல்ல ஒண்ணும் இல்லைங்க. நம்மளை நம்பி கம்பெனி எல்லாம் ஆளு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க வீட்டு லோன் ஒரு 1.5 கோடி சொல்லுவீங்க, எஃப்டி ஒரு 5 கோடி சொல்லுவீங்க, 6 கோடியா டார்கெட்? ஐயோ 6 கோடி எல்லாம் எனக்கு எதுக்கியா வேணும், அவ்வளவெல்லாம் வேணாயா. ஐயோ ஒரு மாசம் ஒரு 20-30,000 ரூபா வந்தா போதியா, அப்படி இல்ல ஒரு 50 லட்சம் ரூபா வேணும் கண்டிப்பா. ஒரு 50 லட்சம் கரெக்ட். அது சேவ் பண்ணுவோம், 1 லட்சமா சேவ் பண்ணுவோம். என்ன அது கூட பண்ணலன்னா அப்புறம் என்னையா, நாம எதுக்கு இவ்வளவு பொருள், நம்ம அதுக்கு ஜாலியா மாசம் ஏர்ன் பண்ணிட்டு ஜாலியா செலவு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏதோ ஒரு டார்கெட், ஒரு சின்ன டார்கெட், ஒரு பேக்கப் ஒன்று வச்சிட்டோம்னு வச்சுக்குவேன், ஓகேன்ட்டு இருக்கும்ல லைஃப். ஏன்னா இது நமக்கு யாருமே பண்ணல கார்த்தி, நம்ம ஸோ நாமளாவது பண்ணி ஆரம்பிப்போங்கிற நான். ஸோ நாமளாவது ஃபினான்ஷியலா ஒரு கொஞ்சம் டிசிப்ளின்டா இருப்போங்கிற நான். நமக்கு முன்னாடி இருக்கிற எவனுமே ஒன்றும் ஒழுங்கா பண்ணல, எல்லாம் வாய் பேசிட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாமளாவது அதை ஒழுங்கா செயல்படுத்தி ஒரு என்னங்க இது உங்களுக்கு பூர்வீக சொத்து வச்சுட்டு தாங்க போனாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இதே புலம்புறீங்க? உங்களுக்கு எல்லாம் பூர்வீக சொத்து இருந்துச்சு இல்லைங்க, அப்புறம் என்னங்க? இல்லையா, அப்பா சைடுல இருக்கிறது எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கயா, அண்ணன் தம்பி எல்லாம். அப்பா சைடு அம்மா சைடு ஏதோ ஒரு சைடு, அம்மா சைடு வருதுயா, அது எனக்கு வராது கார்த்தி, எல்லாத்துக்குமே போகும். அம்மா தங்கச்சி. இந்த வீடு யார் வாங்கினா? இது எல்லாத்துக்குமே தான்யா, இது எல்லாருக்குமே என்னங்க பூர்வீகம் தாங்க அது. அதுதான்யா, இது பூர்வீகம்னு சொல்ல முடியாது, அப்பா அம்மா சம்பாரிச்சது, அதுல இருந்து வந்ததுதான். தாத்தா கிடையாது, அப்பா அம்மா சம்பாரிச்சது. அப்பா பர்டிகுலரா, அம்மா கூட சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா கூட அங்க இருந்து வந்ததுதானே. இல்ல அது அவங்க முட்டாள்தனமா போயிட்டாங்க, அவங்க முட்டாள்தனமா இருந்துட்டாங்க, அவங்கள மாதிரி நம்ப இருக்க முடியாதுன்னு பேசுறீங்க நீங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கான உழைப்பு, அவங்களுக்கான படிப்பு எல்லாம் வச்சுட்டு ஒரு விஷயத்த உருவாக்கி தாங்க போயிருக்காங்க. அவங்க என்ன அவங்கள மாதிரி நம்ப இருந்துடக்கூடாது. நீங்க வந்து டக்குன்னு ஒரு வாரத்துல வந்து அவங்களுடைய உழைப்ப சாதாரணமா அப்படி இல்ல. நான் சொல்றது எங்க அப்பா எல்லாம் சொல்றேன், அவங்க தாத்தாக்கள் சொல்றேன், 2 தாத்தாக்களுமே பேடா பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கு சொல்றேன். எனக்கு அதுக்கு முன்னாடி புரியுது, அதுக்கு முன்னாடி தாத்தா, அதுக்கு முன்னாடி பேட்டான் இல்ல கரெக்டா அப்பாக்கெல்லாம் இல்லையா, இல்ல அதெல்லாம் இல்லையா, அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டா லீகலைஸ் பண்ணாம போயிட்டியா, எல்லாமே தப்பு தப்பா போயிடுச்சு. அதான் சொல்றேன் நான், எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். மற்ற ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. தாத்தாக்கள்லாம் சரியா, 2 தாத்தாக்கள் சரியா. இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தான். அதை நீங்க வந்து அப்படி கிடையாது, நாம அப்படி பார்க்க முடியாது. நாம வந்து இன்னும் பெட்டரா இருக்கிறத நாம பார்க்க முடியும். அது நீங்க பார்க்கலாம், நான் குறை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இதெல்லாம் எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, வாடகை வீட்டுல வாடகையே கட்ட முடியாம
அப்படி விட்டு போன எவ்வளவு ஃபேமிலி இருக்காங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்க. அதெல்லாம் ஓகே. அதனால நீங்க வந்து இந்த பிரச்சனையை பேசுனீங்கன்னா அவனுக்கு பிரச்சனையாவே தெரியாது. அப்படியெல்லாம் கிடையாது கருத்து. எல்லா ஃபேமிலிலயும் அப்படி இது இந்த கஷ்டம் எல்லா லெவல்லயும் இருக்குது, இல்ல அப்படிங்கல. நாங்க 200 ரூபா வாடகை வீட்டுல இருந்து ஆரம்பிச்சோம். ஒன்னும் எங்க அப்பா அம்மா வந்து ஒன்னும் பயங்கரமா அப்படி ஆரம்பிக்கல. ஆனா என்னன்னா சொல்றீங்க, அப்புறம் 200 ரூபா வாடகைன்றீங்க, அப்புறம் சொந்த வீடுன்றீங்க. சொந்த வீடு யார் கட்டணும்? இரியா நீ வந்து நீ இப்ப நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, என்ன பிரச்சனை தெரியுமா? நீ பேசுறது ரைட் மாதிரியே தெரியும், அது இல்ல. அது மொத்த ஜேர்னி என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இப்போ உனக்கு பதில் நீ பேசுவ. நீ அவங்க அப்பா வந்து ரொம்ப பேசிக்கா ஆரம்பிச்சாரு, அப்புறம் அதை அங்கிருந்து உழைச்சு ஒரு வீட்டை கட்டினாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பாவுக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்துருச்சுன்னா, அவங்க தாத்தாக்கள் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அப்பாவுக்கு இருந்த இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்பா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த 15 வருஷம். சாதாரண கார்த்தி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு கார்த்தி, கடும் வேலையா இருக்கிறதும் அது ஒரு மாதிரி சாப்பிடும் கார்த்தி. பணக்காரனா இருக்கு நடுவுல மாற்றம் பாரு கார்த்தி, அது இன்னும் கொடுமை கார்த்தி. அது வெளியிலயும் சொல்ல முடியாதுயா. நீ இப்போ நாங்க ஒரு ஃபேஸ்லயா வீடு இருக்கோம், வாடகைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா கடன், வீட்டை விற்க வேண்டிய நிலை, 5 நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டிட்டாங்க பேங்க்ல. அது வெளியவே சொல்ல முடியாம சமாளிக்கிறது இருக்குல்ல, அந்த கொடுமையில யாருக்குமே நடக்கூடாதுயா. வீடே இல்லாம அததான் இல்லாம இருக்கிறது வேற. நீ நல்லா வீட்டுல மழை ஒரு வீட்டுல அதெல்லாம் நாங்க இருந்திருக்கோம். அதெல்லாம் பொறியெடுப்பு வீட்டுல நாங்க இருக்கோம். யோ நீ அது நீ உனக்கு திருப்பி சொல்ற, உனக்கு சுச்சுவேஷன் தெரியாது, நீ அங்க இல்ல. அதனால உட்கார்ந்து இந்த திருக்குறள் புறநானூறுலாம் பேசலாம். நீ கேட்டுப்பாரு, ஒருத்த வந்து ஒரு அசட்டை கிரியேட் பண்ணி இழந்தவங்களை கேட்டுப்பாரு அதோட வழி என்னன்ட்டு. அது ரொம்ப கொடுமையாது. அது அவங்களா பண்ணி எங்கேயோ ஒரு பினான்சியல் கிரைசிஸ்ல போய் மாட்டி வர வழி இல்லாம அது விற்கிறது இருக்குல்ல, அந்த விற்றதுக்கு அப்புறம் ஒரு 1-1.5 வருஷம் இந்த சொந்தக்காரனோட டார்ச்சரை என்டியூர் பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுமை லைஃப்லே இல்லை கத்தி. அது அப்படியே எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் போயிட்டோம் எல்லாருமே, ஃபேமிலியில எல்லாருமே போயிட்டோம். ஒண்ணுமே வெளியிலேயே சொல்ல முடியாதுயா. அவ்வளவு ரணமா இருக்குயா அதெல்லாம். நீ நீ அந்த வாழ்ந்து கெடுற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது கத்தி. விஷயத்தை திரும்ப திரும்ப பேசல ஒண்ணு அர்த்தம் இல்ல, அது கிடையாது. நான் சொல்றேன், இதை ஒரு 100 டைம் கேட்டிருப்போம் இல்லையா. நம்ம திரும்ப திரும்ப அதை பேசும்போது என்னன்னா அந்த மறந்துட்டு வந்து, இப்ப எனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு ஓகேவா, அதுக்குன்னு நான் லவ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் ஏங்க ஆயிருக்குங்க 15 வருஷத்துக்கு முடியும். ஆனா அதையும் வந்து லவ் பண்ண தெரியுமா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியுமா, இப்பயும் வந்து பேசிட்டு இருந்தோம்னா கேட்கறவனுக்கு கருப்பா இருக்காது. அந்த மாதிரி தாங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ, அது இல்லாம அவங்க வீட்டு போட்டோ அனுப்பணும்னா அது இன்னும் ஒரு பாரு எவ்வளவு பெரிய வீட்டு இது பண்றாரு, ஆனா பேசுறாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அதை ஷேர் பண்ணாம இன்னொன்னு ஒரு டைம் 2 டைம் சொன்னா ஓகேவாங்க இருக்குங்க, திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுல்ல. இப்ப நம்ம அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கூடாதுல்ல. இல்ல அது ஓகேயா, ஓகே மேபி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல அது இன்னொன்னு பிரதர், யார் அஜித் தானே பேசுனது? ஆமா ப்ரோ. இல்ல அது பிரதர் இங்க என்னன்னா எவனுக்குமே யாரும் நல்லா வாழ்றது பிடிக்கல இல்ல, அது பிரச்சனை. அது டாபிக் நல்லா வாழ்றது யாருக்குமே பிடிக்காமலாம் கிடையாதுங்க. ஆனா நல்லா வந்து நான் கஷ்டத்துல இருக்கேன் அதுன்னு சொல்லும் போதுதாங்க அவனுக்கு என்ன கேள்வி வரும், அடுத்த கேள்வி ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் வரும். அவ்வளவுதான். இல்லையா, நீங்க BMW வாங்கிட்டு போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா யாரும் வந்து யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. BMW வாங்கிட்டு போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா யாரும் தப்பு சொல்ல போறதில்ல. BMW சூப்பர்னே அப்படின்னு போடுவாங்க. இந்த BMW வாங்கிட்டு பெட்ரோலே போட முடியலையே, பெட்ரோல் 100 ரூபாய் ஆகி போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறவனுக்கு வந்து எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்பான். அதான் பிரச்சனைங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எங்க மேட்டர் அது இல்லையா, பேசிக் அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. நான் தெரியாம ஷேர் பண்ணிட்டது, ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ரொம்ப இன்னசென்ட்டா தான் ஷேர் பண்ணது, அவ்வளவுதான். ஏதோ லைஃப்ல ஒண்ணு பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படிங்கறதுக்காண்டி ஷேர் பண்ணது, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க பண்ணிருக்க வேணாம், அது தேவையில்லாதது. இல்லையா, இங்க எதுவுமே தேவையில்லாதயா. இங்க எதை என்ன கருமத்தையா பண்ண முடியுது நம்ம கேக்குறேன். எல்லா மயிருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கியா, 2 பக்கம் பிரிஞ்சு நின்னுக்கிறானுங்கயா. எதாயா ஒருத்த வந்து ஒரு சும்மா ஒரு இன்னசென்ட்டா சோஷியல் மீடியா அப்படிதானே, சோஷியல் மீடியா அப்படிதானே. இல்ல அததான் கேக்குறேன் நானு. விஷயம் இப்ப நான் அனுப்பலாம், ஷேர் பண்ணலாம், ஆனா கார்த்தி நீங்களா ஷேர் பண்ணல. அதுதான் பிரதர், அது யதார்த்தம் எனக்கு தெரியல. நான் வந்து ஆமா இந்த ரிவ்யூ போட்டு சம்பாரிச்சியா
அதுதானே வாங்கியிருக்கேன் அப்படிமானுங்க. அவன் இவனுக்கு ரிவ்யூ போட்டு இவனுக்கு லட்சமா கொடுத்த மாதிரியும், என்ன ரிவ்யூ போட்டு பொட்டி வாங்கினதானே அப்படிமானுங்க. என்ன வந்துட்டு என்ன பதில் சொல்றது, நம்ம சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்ல முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க அது உண்மை இல்ல, அது பண்ணிடக்கூடாது. நான் அதான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன் நான். சரி, நான் வந்து சரி எஜுகேட்டிவா இது ஒவ்வொன்றா போடலாம் அப்படின்னு நான் ஐடியாவே வேற. இதை ஒரு கண்டென்ட் ஆக்குவோம் அப்படிங்கிறது தான் ஐடியா, வேற ஒன்றும் இல்லை. சொல்லி தருவோம் இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோன்னு. அவன் எடுத்துக்கிட்டதே வேற. நாம என்ன பண்ண முடியும்? நாம யோசிச்சது ஒண்ணு, அவன் எடுத்துக்கிட்டது ஒண்ணு. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்றது பெருசா ஷேர் பண்ண தேவையில்ல, என்ன இல்லைன்றது ஷேர் பண்ண தேவை. நாளைக்கு கார்த்திகே போட்டால் இதே சாதாரணமா போறது பிரச்சனையே கிடையாது. இல்ல, அது பெஸ்டியா சீரியஸா. நாம அந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா, அந்த வரவு செலவு எல்லாம் எதுவும் பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அது எதை பேசினாலும் இந்த படுத்துக்கிறானுங்க சாமி. நாம இதை இங்க 200 கோடி வச்சுட்டு அப்படியே உட்காந்து என்னமோ தூக்கி வீசிட்டு இருக்கிற மாதிரி. இஎம்ஐ பிது பிது பிதுங்குது. செத்து சொன்னாம எங்க போய் எவங்கிட்ட சொல்ல முடியாதுல்லாம் சொன்னோமா. உங்களுக்கு என்ன பிரதர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? சாவுடா பாண்டா அப்படிக்குவானுங்க. அதாங்க சொல்லுவாங்க. பட் அவங்க அதை போய் நம்ம ஷேர் பண்ணோம் தேவையில்லாத இல்லையா பாவையா. நான் சொல்றேன், எனக்கு என்னென்ன கருத்து, நமக்கே எதுன்னா இந்த 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் வச்சுக்க செலிபிரிட்டி அவனெல்லாம் யோசிச்சு பாரு கருத்தி. பாவம், இவனுக்கு விடுவானுங்க அவ்வளவுதான். எரிஞ்சு அவனை எரிக்காம விட மாட்டானுங்க. வயிற்றுலயே எரிஞ்சு அவனை எரிக்க எதுக்குன்னே தெரியாது எரிஞ்சிருவானுங்க. எனக்கெல்லாம் இப்ப நீ ஜெயிச்சியா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாளைக்கு ஐயப்பன் பெரிய வீடு கட்டுறானா, சூப்பர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறானா, சூப்பர். அதான் அவன் உழைப்பு, அவன் சம்பாதிக்கிறான், அது அவன் பிரச்சனை. செலிப்ரேட் பண்ணலாம். இல்லக்கா, அது உண்மைதான் கார்த்தி. ஒருத்த வாழ்க்கையில முன்னேன்னா அவன் எப்படி முன்னேன்னா பாத்து, இவன் பாரு கார் வாங்கியிருக்கான், இவன் தான் ஒரு ஆளு கார் வச்சிருக்கான் பாரு. அவன் ஆனா ஆள் பார்த்தா முன்னேறிடவே முடியாது. இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்தா என்னைக்குமே ஒருத்த வளர்ந்தவனை பார்த்தா. நான் சொல்றது செலிபிரிட்டி ட்விட்டர் இல்ல, ஜென்ரலாவே அது வந்து ரொம்ப இவன் தான் ஆடி வச்சிருக்கான் BMW வேலை பெரிய புடிங்கியா. அது அவன் உழைப்பு வச்சுட்டு நாம எப்படி சொல்ல முடியும்? அவன் இல்லீகலா பண்ணியிருந்தா கேளு, அது கோர்ட் கேட்கும், சட்டம் கேட்கும். அதர்வைஸ் அதான் அவன் உழைப்பு. அது அவன் ஆடி வச்சிருப்பான், லம்போர்கினி வச்சிருப்பான், அவன் 100 ஏக்கர்ல வீடு வச்சிருப்பான். அது அவன் திறமை, அது அவன் உழைப்பு. அவன் போக்கஸ் பண்ணியிருக்கான், உழைச்சிருக்கான். கவர்மெண்ட் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கானா கேளு, அப்படி இல்லை இல்லீகலா பண்ணியிருக்கானா போய் கேஸ் கொடு. அப்படி இல்லைன்னா செலிப்ரேட் பண்ணு, இல்லாட்டி பண்ணாத இக்னோர் பண்ணிட்டு உன் வேலையை பாரு. நீ ஏன்டா புறம் போடுற? அத எப்படி அவன் சம்பாதிச்சு எப்படி வாங்கினா நிறைய நீட்டு தூங்காம இருந்திருப்பான் பிரதர். நிறைய இன்னைக்கு ஒரு தனுஷ் அண்ணன் வந்து பாய்ஸ் கார்டன்ல வீடு கேட்டு அவரு தான் இதே மாதிரி அவரு யதார்த்தமா அவர் சிரமப்பட்டதை சொல்லிட்டார். போயஸ் கார்டன்ல வீடு தான். அடடடா, 1 மாசம் இவனுங்க போயஸ் கார்டன்ல வீடு. என்ன திமுரு அவனு, என்ன திமுரு. ஓ, அதனால என்ன ஒண்ணா நடிச்சு தானே அந்த வீட்டை கட்டின. அப்படி அட்வான்ஸை வாங்கி போட்டு நைட்டு மூலமா நடிச்சு தானே அந்த வீட்டை கட்டின. அப்படி அதை ஒரு பெருமையா சொல்லணும்னு நினைச்சாரப்பா. முடிச்சிட்டானுங்கப்பா, 2 மாசம் முடிச்சிட்டானுங்கப்பா. போட்டு தாளிக்கும். செலிப்ரேட் பண்ணுங்க. பாவையா என்ன சொன்னாரு? போயஸ் கார்டன்ல வீடுன்ட்டு ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பா. அப்படி எனக்கு தெரிஞ்சு ராயனோ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். ஆமா, ராயன் தான் நினைக்கிறேன். ராயன் ஆடியோ லான்ச். அதை போட்டு 2 மாசம் தாளிச்சாங்க. ஓ, போயஸ் கார்டன்ல வீடுன்னா இன்னும் பெரிய இவனா ஊவா அம்மாள் டுமின்னானுங்க. என்ன கருத்தி இருக்கும் அதெல்லாம்? ஒருத்தன் ட்ரீம் கருத்தி. ஒருத்தன் வந்து ஒரு பையன், ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன். நாம அன்னைக்கு கூட பேசினோம்ல, நாம அன்னைக்கு பேசணும் ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 மாசமா, ஒரு 6 மாசம் இருக்கு, ரொம்ப அதுக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். நம்ம பேசணும் ஒரு நாள். ஒண்ணுமில்லாத பையன் அங்கிருந்து வந்த ஒரு நடிகன் ஆகி பிடிச்சி இழுத்து தமிழ்நாட்டிலேயே முக்கியமான ஒரு இடத்துல அவ்வளவு பெரிய வீடு ஒண்ணு கட்டுறதுங்கிறது அவன். அது கூட சினிமா கரண்ட் போயிடலாம் பிரசாந்த். ரோட்ல ஒருத்தன் ஆடியில போனா அவன் போறான் பாரு, பரதேசி BMW போறான் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஏங்க இல்லைங்க, நான் ஒரு காரு ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துங்க ஒருத்த வந்து டக்குன்னு முட்டிட்டான்னா என்னடா முட்டின அப்படின்னு இறங்கி பார்த்துட்டு ஒரு ஷேர் ஆட்டோ கார் இப்படி வர்றானுங்க. இடிக்கிற மெதுவா தான் திறக்கிற, அப்ப இடிக்கிற மாதிரி போடுறான். யோ பார்த்து போயா அப்படிங்கிறங்க. அவன் எதுவுமே இல்லைங்க, திருப்பாட்டு போடா தேவடியா போயா அப்படின்ட்டு போறான்.
அவனுக்கு வந்து என்ன அவனையே அறியாம, அதாவது எப்படின்னா மேல இருக்கான்னா அவன் தப்பானவன் அப்படின்னு அவனுங்களே ஃபிக்ஸ், அவனே சப்கான்சியஸாவே வருதுங்க. அப்படி இல்லைங்க, மேல போறோம் அப்படி எல்லாருமே அயோக்கியம் கிடையாதுங்க. நிறைய பேர் உழைச்சு புடிச்சு மேல போறானுங்க. அவன் கார் வாங்குறான்னா அவன் உழைப்பது. அவன் சாஃப்ட்வேர் கம்பெனில 15 வருஷம் வேலை செஞ்சிருப்பான். இல்ல அவன் வந்து நைட்டு மூலமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ ஒரு சின்ன ஒரு மேஸ்திரில இருந்தோ இல்ல வந்து ஒரு இன்ஜினியர்ல இருந்தோ பிடிச்சு மேல வந்திருப்பான். அவன் வெறியில சம்பாரிச்சிருப்பான். அவங்க குடும்பத்துக்கு மரியாதை காசு தானே. ஏன்னா இங்க அதான மரியாதை, வேற என்ன மரியாதை? சும்மா எல்லாம் பேசிடலாம். என்னங்க மரியாதை? நாம ஒரு பப்ளிக்ல போறேங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க குடும்பத்தை கூட்டிட்டு, என்ன மரியாதை? நாம என்ன வரவு செலவோ அந்த அளவுக்கு தான் மரியாதை. இதானுங்க யதார்த்தம், கலை யதார்த்தம் தானே. அப்ப இவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எங்கேயாவது ஒரு அந்த காசுனால மரியாதை போயிருக்கும். அவன் வெறித்தனமா ஒரு ஃபாரின் போயிருப்பான், உழைச்சிருப்பான், அந்த காசை கொண்டு வந்திருப்பான், ஒரு வீடு கட்டியிருப்பான், 2 கார் வாங்கியிருப்பான், உங்க அம்மா அப்பா காண்டி வாங்கியிருப்பான். ஏன்னா அது வெறி. அவன் சொசைட்டிக்குள்ள ஜெயிக்கணுங்கிற அவனை வெறி. அந்த பையன் ஜெயிச்சிருப்பான். உடனே அவனை ஒரு கேள்விக்குறி. எங்கிருந்து எப்படி தெரியுமா காஸ்ட் தெரியுமா உனக்கு? அவன் அமெரிக்கா போய் என்ன பண்ணானா, டே அவன் வேலை செஞ்சான்டா, நீ படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப அவன் வேலை செஞ்சான்டா. முடிஞ்சா செலிப்ரேட் பண்ணு, இல்லைன்னா கண்டுக்காத, போய் உன் வேலையை பாரு. அவனை ஆண்டா பார்த்து வயிறு எறியர் நீ? அது அவன் உழைப்பிடாது. அவன் வாங்குவான்டா, என்ன வேணா வாங்குவான். அது அவன் சௌரியம், அவன் காசு அது. நம்மளால அங்க மேட்ச் பண்ண முடியலன்னா அவனை வந்து கீழே இறக்குறது. ஏங்க அவன்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படிங்கிறது. போய் வாங்குடா நீ அந்த காரை. போர்ஷா ஒருத்த வச்சிருக்கான்னா போய் வாங்கி பாரு. அதை முடிஞ்சா 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா வாங்கு. கெப்பாசிட்டி இருந்தங்காட்டிக்கு அவன் வாங்குறான். செலிப்ரேட் பண்ணுங்க. ஒருத்தன் ஜெயிச்சா அவனை செலிப்ரேட் பண்ணு. அது அவன் உழைப்பு. அது அவன் உழைப்பு. சோசியல் மீடியால அது கஷ்டம் ப்ரோ. இல்ல எனக்கெல்லாம் இன்னொருத்தன் வளர்றத பிரசாந்த் பண்ணீங்க. கார் வாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. கார் வச்சிருக்க ரோல்ஸ் ராய்ஸோ பென்ஸ் கூட காருக்குள்ள போய் பாருங்க, அடுத்தவங்களோட ஃபேஸ பாருங்க. அது போதும் உங்களுக்கு. இறங்கும் போதோ ஏறும் போதோ அத அனுபவிச்சவன் அப்படி இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் பென்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க கமெண்ட் வந்து படிச்சிட்டு இருக்க மாட்டாயா? ஏன் நீங்க இல்ல அது பென்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈஸியா OMRல பென்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு கார்த்தி. அதெல்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூரோப் எக்ஸ்போர்ட் எல்லாம் 10% பண்றாங்க. நீ எல்லாம் BYD சைனீஸ் கார்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள பெருசாகும். ஏன் கார்த்தி ரொம்ப சேலத்துல இருக்க மாதிரி தெரியாத மாதிரி பேசி, சென்னையில இருந்து பென்ஸ் தான் ஒரு விஷயமா? இல்ல இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ அந்த BYDல C லைன் ஒண்ணு வந்திருக்கு கார்த்தி. C லைன் 7 நினைக்கிறேன், 48 லட்சம் ரூபா. நீங்க 1.5 கோடி ரூபா பென்ஸ் தூக்கி தின்றும். அது அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்குள்ள. இதெல்லாம் இந்த கார்லாம் எப்படின்னா, ஒரு காலத்துல இந்த நோக்கியா போன் இருந்தது இல்ல கார்த்தி, நமக்கு ஒண்ணுமில்லாத போனை வந்து 20,000 25,000 வித்துட்டு இருந்தானுங்கள. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன் வந்தோடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல போனே 5,000 ரூபா 7,000 ரூபாய் கிடைக்குதுல்ல. அந்த மாதிரி அப்போது கார் கரெக்டா ஒரு 4 வருஷத்துல அது ஆயிருப்பார். இவனுக்கு இந்த பென்ஸ் ஸ்கின்ஸ் இவனுக்கு எல்லாம் காணாம போற நிலையில இல்லைன்னு பாரு. எனக்கு தெரிஞ்சு அடிச்சு தூக்க போகுது சைனா. அவன்லாம் வேற எங்கேயோ போயிட்டானுங்க கார்த்தி. அவனுக்கு BYD எல்லாம் எப்படி அவன் தான் கார்த்தி எல்லாத்துக்கும் சப்ளை பண்றான். டெஸ்லால இருந்து இவன் மஹிந்திரா எல்லாம் இருக்கானு இல்ல, உனக்கு எல்லாம் எப்படின்னா அந்த கூடு மட்டும் தான் உனக்கு, பேட்டரி ஃபுல்லா அவனோடது. அவன் தான் சப்ளை பண்றான் உங்களுக்கு எல்லாத்துக்கும். பேட்டரி டெக்னாலஜில அந்த பிளேடா ஏதோ டெக்னாலஜி அதெல்லாம் அவன் தான் கண்டே பிடிச்சிருக்கிறான். டெஸ்லாக்கே அவன் தான் சப்ளை பண்றான். பாத்துக்க அவன் எப்படி எந்த அளவுக்கு பேட்டரி டெக்னாலஜில அட்வான்ஸ்டா இருப்பான்ட்டு. அவனுக்கு வேறு இந்த 85,000 கோடியில நீ ஹைதராபாத் தெலுங்கானா எல்லாம் நீ அமைஞ்சிருச்சுன்னா 10-15 லட்சம் ரூபாய்க்கு கார் விடுவான். அது 50, ஏன்னா இது வெறும் 5% தான் டாக்ஸ் போடுது கவர்மெண்ட். இது 50%. அப்போ 5% டாக்ஸ் போட்டா அவன் நிறைய ரா மெட்டீரியல் உள்ள போட்டு நல்ல கார் பண்ணலாம். 50 லட்ச ரூபாய் இப்போ ஓட்டுற 50 லட்ச ரூபாய் காரு இன்னும் கரெக்டா 3-4 வருஷத்துல 15 லட்ச ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். இது 100% நடக்க போகுது. நல்ல விஷயம். ஏன்னா எல்லாரும் நல்ல காரை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். இந்தியன்ஸ் வந்து ஒரு 15 லட்ச ரூபா இருந்தா போதும். ரொம்ப எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிற நல்ல கார் வந்து 15-20 லட்ச ரூபாய்க்குள்ள நமக்கு வந்துடும். இவனுக்கு பூரா நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கானுங்க. நல்ல கார்னா அது 1 கோடி ஆகும், 70 லட்சம் ஆகும். அதெல்லாம் கிடையாது, வந்துரும் பாரு. BYD எல்லாம் பெருசாக மற்றவனெல்லாம் நடுங்குவானுங்க. அவன் சைனா அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நல்லா உழைக்கிறான். அவன் நல்ல பிரைவேட் லிமிடெட் நல்லா உழைக்கிறான். ஆர்கானிக்கா உள்ள போதுறான். BYDனா என்னன்னே தெரியாது. பாருங்க எல்லா பக்கமும் பாருங்க, அங்கங்க BYD கார்ஸ் பாப்பீங்க.
இந்த ஜப்பான் தமிழ்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவர் ஜப்பான்ல ஆமா, இருக்காரு. அவர் இப்பதானே அவர் கூட வாங்கியிருக்காரு போட்டிருந்தாரு. BYD ஆட்டோ 3 வாங்கியிருக்காரு அவர். கரெக்டா? ஆமா, நான் அந்த கார்ல போட்டிருந்தாரு. போயிருக்கேன். நான் மும்பைல அந்த கார் ஓட்டல போயிருக்கேன். ஒண்ணுமே தெரியாது கார்த்தி. உள்ளுக்கு வந்தா அவ்வளோ கிளீனா இருக்கும். அவ்வளோ ஒண்ணுமே தெரியாது. சவுண்டு கிவுண்டு எதுவுமே வராது. பக்காவா இருக்கும் உள்ளுக்கு வந்தா. நான் அப்ப எனக்கு BYDயே ஓரளவுக்கு தான் தெரியும். இங்க பார்த்தா ஒரு 4-5 கார் ஓடிட்டு இருந்தது மெட்ராஸ்ல. இப்பெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது BYD. மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துருச்சுன்னா உனி ஜேஜேன்னு ஆயிருது. நல்ல கார் வந்து நல்ல விஷயங்க. நான் ஒரு சைலண்டா ஒரு புரட்சி நடக்குது கார்ல. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அடுத்தவனை பார்த்து அவன் ஜெயிக்கிறத பார்த்து பொறாமப்படாதீங்க. அது அவன் உழைப்பியா அது. அவன் நைட்டு மூலமா ஏதாவது பண்ணி பாவம் சம்பாதிச்சிருப்பாயா. வயிறு யாரா இருந்தாலும் சரி தட்டி கொடுங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுங்க. ஒருத்தர் பிடிக்கல, உன் காம்படிட்டர் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா அது அவன் திறமை. அது அதுக்கு நான் இவன் எப்படி ஜெயிச்சான்லாம் யோசிக்காது. அது அவன் திறமை. இல்லைங்க, இப்ப இருக்கிற காலத்துக்கு பிரசாந்த், நீங்க நடந்து போனா உங்களை யாருன்னு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு யாரும் தெரியாத வரைக்கும் தான் நீங்க நிம்மதியா இல்லையா? இருக்க முடியும். இப்ப இருக்கிற காலத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு யாருன்னு உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். நான் சொல்றேன் அஜித், என்னன்னா இல்லைன்னா பெரிய கஷ்டம். யூடியூபர்ஸ் நிறைய பேரு இதுக்காண்டி நான் சில யூடியூபர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த சில கார்ஸ் எல்லாம் வாங்கணும்ட்டு. அதை வாங்கினா அவங்க சேனல் வியூவர்ஷிப் போயிருங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வாங்காம பெரிய வீடுகள்லாம் மாறாம இருக்காங்க. நான் அதை கேள்விப்பட்டேன். நான் சொன்னாங்க எனக்கு, வாங்கிட்டோம்னா நம்மளை வந்து எலைட்டுன்னு முத்திர ஊத்திடுவாங்க அப்படிங்கறக்காண்டியே நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சிம்பிள் அந்த அந்த மேட்டரையே அப்படியே கடைபிடிக்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது உண்மைதான். அது உண்மைதான். இங்க ஜெயிக்கிறது பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு. இருக்கிற இடம் தெரியாம போயிடணுன்ற மாதிரி யாருக்கும் ரொம்ப தெரியாம சீக்கிரட்டா எப்படி வேணா வாழலாம். ராஜா மாதிரி, அம்பானி மாதிரி, யாரு மாதிரி வரான். ஆனா அது யாருக்கும் தெரியவே இல்ல கூடாது. அது இல்ல அம்பானி மாதிரி அவனு இல்ல. எனக்கு அம்பானி எல்லாம் கரெக்ட். வாட் எவர் எக்ஸ்ட்ரீம் எப்படி வேணா இல்ல இருக்கலாம் இல்ல சொல்றேன். போனா அம்பானி மாதிரி போயிடணும். கரெக்ட். இவனு என்ன பேசுனா என்ன அவனுக்கிட்ட தெரியவே போடா வெண்ணன்ட்டு அவனுக்கு ஃபன் பண்ண போறானுங்க. சொன்ன மாதிரி காசு சம்பாதிச்சு வாழ்றதுங்கிறது இங்க இந்த நாட்டுல ஒரு பிரச்சனை தான் சீரியஸா. ஆனா சிம்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுமையை சிம்பத்திக்கு யூஸ் பண்ணலாம். அது ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஃபேக் வறுமை நான் சொல்றேன். உண்மையான வறுமை இல்லை நான் சொல்றது. அது யூஸ் பண்ணலாம். பட் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுங்கிறது இங்க ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் எனக்கு ஹாப்பிங்க. நான் என் பசங்க, என் டீம் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசாகும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு என் கூட ஒருத்தர் ஆக்சுவலா கான்ட்ராக்ட்ல ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, வடிவேலுட்டு. அவர் தான் நம்ம கம்பெனியில் முதல்ல தைச்சாரு. அவர் இன்னைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எனக்கு அது கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷமாயி போச்சு. ஏன்னா ஒரு என்னால மேக்சிமம் அப்ப 15,000-20,000 ரூபாய் தர முடிஞ்சது என்னால. அவர் ஆரம்பிக்கும் போது 2020-2021 அப்புறம் நம்ம வெளியிருந்து போய் கான்ட்ராக்ட் போட்டாங்க. போட்டு இன்னைக்கு 10-15 பேர் அவருக்கு கீழே வேலை செய்யறாங்க. சொல்லிட்டானா வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டேனா அப்படின்ட்டு வண்டி பெட்ரோல் போடுறதுக்கே கஷ்டப்படுவோம். அப்படி ஒரு பாயிண்ட்ல பார்த்தா 1க்கு 2 வண்டியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரா. பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சூப்பர்னா 2 லட்சம் ரூபாய்க்கு போயிருந்தா அடுத்தது மேல வீடு கட்டினா. ஜெயிக்கிறத பார்த்தா சூப்பர்ல அப்படின்னு தோணுது உண்மையாலுமே. அவன் உழைப்புங்க. 5 வருஷம் உழைச்சிருக்கான், போய் மேல போறான். நாம எனக்கு என்னங்க வந்தது, நான் என்னங்க பண்ண அவனை. ஸோ எனிவேஸ் அஜித் சொல்றது நான் ஒத்துக்கிறேன். கார்த்தி சொல்றதுதான் டிஸ்கிரீட்டா நம்ம 7 இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. அது உண்மைதான். நான் வந்து ஒரு சீரியஸான அட்வைஸாவே எடுத்துக்கிறேன். மேக்சிமம் அதை பத்தியெல்லாம் எதுவுமே வந்து புலம்பாம பேசாம இருக்கிற வரைக்கும் நல்லது. நாம செத்தாலும் பொழைச்சாலும் இங்க எவனுக்கும் கவலை கிடையாது. கண்டென்ட் இருந்தா பாப்பானுங்க, என்டர்டைன்மெண்ட் இருந்தா பாப்பானுங்க, இல்லைன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது கிளியரா இருந்துட்டோம்னாலே நம்ம பொழைச்சிடும். இங்க உண்மையா இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க. அது உண்மைங்க. சும்மா ட்ரூ ரியல் ஹானஸ்ட் எல்லாம் அவங்க வேஸ்ட்டுங்க. அப்படியே சும்மா ஒரு சினிமாத்தனமா அப்படியே ஒரு விஜய் டிவி ஹானஸ்டி இருக்குல்ல, விஜய் டிவி ஹானஸ்டி வேணா இங்க சேல் ஆகுது. அவன் கரெக்டா பண்றான் விஜய் டிவிலாம். ஏன்னா விஜய் டிவியில் இருக்க நிறைய பேர்த்த நான் நேரம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொன்னோம்னா சிரிப்பு வந்துடும். ஆனா அதுதான் ஒர்க் ஆகுது மக்கள் கிட்ட. அதனால விஜய் டிவி ஆனஸ்டியா இருந்துட்டு போற அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க நாட்டுல.
ப்ரோ உங்க வியூல விஜய் ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் எப்படி இருக்கு ப்ரோ? குட் பேட் அக்லி. ஏன் எம்வியூலன்ட்டு விஜய் ஃபேன்ஸுன்றீங்க? ஏங்க நல்லா இருக்குங்க. இல்ல விஜய் ஃபேன்ஸ் வியூ பாயிண்ட்ல இல்ல இருந்து நீங்க இல்ல பாக்குறது. எல்லாரும் இல்லங்க அவங்க வந்து இப்ப அஜித் சார் வந்து எனிமியா அதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல நீங்க அதிகமா அப்படியா? அவங்களோட எந்த கம்யூனிகேட் பண்றீங்க. தெரியாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இல்ல இல்ல பிரசாந்த். இல்ல அதிகமா தலைவா. அவங்களோட கம்யூனிகேட் பண்றீங்க. சோ உங்களோட ஆமா இல்ல பிரதர், அதனால நான் கேக்குறேன். என்னன்னா பிரதர் இந்த உட்காந்து ஓட்டுற ஸ்பேஸ் இதுக்கெல்லாம் போக மாட்டேன் பிரதர். பேசினானுங்க நல்லா பேசினானுங்கன்னா பேசுவோம் பிரதர். அதர்வைஸ் அதுதான் நீங்க ஒரு உலகத்தை மட்டும் தான் இல்ல ப்ரோ, பாக்குறீங்க. அது மேக்ஸிமம் நான் ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்ற ப்ரோ மாதிரி இன்னொரு முகத்தை பாக்கலையே, ஒரு முகத்தை இல்ல மட்டும் ப்ரோ, தானே நான் இது பாத்துருக்கேன். ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா, எனக்கு ஒருத்தர் சூப்பரா சொன்னாரு, இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டுக்குள்ள போகாதையா, அது வந்து உண்மையாலுமே ஹேட் பண்ணிக்கிறது கிடையாது. தாங்க நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்ப என்னைய கத்துனீங்களே, கார்த்திக் கூட அவர் எதுவும் சொல்லலைன்னு. அதுக்கு தான் நீங்க எதுக்கு அஜித் ஃபேன்ஸ் இல்ல பேச இல்ல அது போனீங்க? கரெக்ட். அவங்க அப்படிதான் இல்ல இல்ல பேசுவாங்க. நீங்க இல்லங்க எதுக்கு எனக்கு போனீங்க? இப்ப கார்த்திக் தான் இருக்காரு, கார்த்திக் இல்ல நம்ம இல்ல எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பேசிட்டு இருக்காருன்னு அதை வச்சு இல்ல இல்ல சொன்னேன். அது அது கரெக்ட் கூட கரெக்ட். நீங்க இல்ல கொந்தளிச்சீங்க. இல்ல அது ஓகே. இல்ல அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது எனக்கு புரியல அன்னைக்கு. பட் இப்போ அது புரியுது. என்னன்னா ஃபேன்ஸுங்கிறவங்க ஆப்போசிட் ஃபேன்ஸை இழுத்து விளையாடுறது அது அவங்க ஃபன். அதுக்குன்னு வந்து அவங்க ரொம்ப சீரியஸா ஹேட் பண்றாங்க. அதுல ஏதாவது ஒரு 100ல 2 பேர் இருப்பானுங்க. மற்றபடி 98 வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு டைம் பாஸ் அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ அதை போய் நாம சீரியஸா எடுத்துட்டு பேசுறது நம்ம பிரச்சனை. அது கண்டிப்பா நமக்கு செருப்படி விழுதான் செய்யும். ஸோ பட் அதர்வைஸுங்க நான் பார்த்த வரைக்கும் பெரிய விஷமெல்லாம் இல்லைங்க அஜித் சார் சைட்லயும் சரி. ஆயிடுச்சு உங்களுக்கு. யோ இல்லையா, ஐயோ தெரியறதா தப்புகளை நம்ம அட்மிட் பண்ணிக்கணுயா, இதுல என்னையா இருக்கு. நான் எல்லாம் கத்துக்கிறதானே பெரிய ஞானியன்னு நம்ம. ஏங்க இவனுங்களுக்கு ஃபேன் ஃபைட்லாம் கிடையாதுங்க, பர்சனல் ஈகோ அவ்வளவுதான். இவன் ஒருத்தன் திட்டுவான், அவன் திருப்பி திட்டான் அப்படின்னா அவனுக்கு திருப்பி திட்டு எப்படி நான் சும்மா வர்றது? ஒண்ணும் இல்ல, கார்த்திக் ஒரு காலத்துல விஜய் மாஃபியான்னு போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப கார்த்திக் உங்களை மாதிரி போய் அஜித் ஃபேன்ஸ் பேசல, நான் பேசுறேன்னு போயிருந்தா நான் அவர் கார்த்தி இல்ல பாஸ், தேவையில்லாத இருந்தாங்க. நான் திருப்பி நீங்க என்னமோ நினைங்க அப்படின்ட்டு இல்ல போயிட்டே பாஸ், இருந்தது, நான் அவ்வளவுதான். சொல்றேன் கார்த்தி வந்து அவன் வந்து இந்த ஸ்பேஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டானுங்க, புரியுதுங்களா. அவன் ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி அதெல்லாம் எனக்கு யூடியூப் வர மாதிரி அவனுக்கு ஸ்பேஸ் வருது. நான் இன்னுமே ஸ்பேஸ் கத்துக்கிறேன் நான், புரியுதுங்களா. இதோட என்விரான்மெண்ட் இன்னுமே கத்துக்கிட்டு இருக்கேன் நான். இன்னுமே ஏதாவது சின்ன குழந்தை மாதிரி போய் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவேன் நான். பட் நாமளுமே கொஞ்சம் மெச்சூர் ஆகிறோம். பட் இன்னும் ஒரு 6 மாசத்துல 100% என்ன வேலை இல்லை, அவ்வளவுதான். வேலை இல்லாம போய் வாய் விடுறதுதான் அதெல்லாம். ஸோ நமக்கு இங்க வேலை வந்து நமக்கு நல்லா பட்டக் செய்யற அளவுக்கு வேலை இருந்துருச்சு அப்படின்னா இங்க வேலை கிடையாது. ஸோ நம்மளை நம்ம என்கேஜ் பண்ணிக்கிட்டாலே இந்த தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் வேண்டாம். ஒரு டைம் பாஸ் வருவோம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஸ்பேஸ் போய் நல்ல ஒரு காமனான ஸ்பேஸ்ல பேசிட்டு போயிட்டே இருப்போம். நாம ஏன் போயிட்டு ஒரு ஃபேன், அது நல்லதோ கெட்டதோ, எதுக்கு போய் ஒரு ஃபேன் ஸ்பேஸ்ல பேசணும்? தேவையே இல்லையே, அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். நல்லது பேசுறேன்னா போகலாம், சண்டை வர மாதிரி இருந்தால் அழகா வெளில வந்துடலாம், யாருமே அங்க இருக்க சொல்லியே. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ற தப்புங்க. அதுக்கு போய் இன்னொருத்தர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது வேஸ்ட், அட்ரு வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் அப்சல்யூட் டைம் வேஸ்ட். அதெல்லாம் அதுக்குதான் சொன்னேன், அந்த பையன் இப்படி இருந்தா இந்த பிரதர், வேலை செய்யறான், அதுதான் பிரதர், அது நீங்க அதுதான் எதுவுமே பண்ணிருக்க தேவையில்ல. இல்ல அவனுக்கு அப்படி பிரதர், எல்லா ஃபேன்ஸ்லயுமே அது இருக்கதான் செய்வாங்க. திருப்பியும் நான் தான் சொல்றேன், பண்ண தப்பு நம்ம மேல, யார் மேலும் கிடையாது. இங்க சொல்ல போனா எல்லாத்தோட தப்பு நம்ம. இப்ப என் பிரச்சனை எனக்கு தான் பிரதர். நான் ஒண்ணு பண்றேன்னா அது நான் தான் பண்றேன். இன்னொருத்தன் பண்ணிட்டான்லாம் நீலி கண்ணீர் வெடிக்கிறதெல்லாம் வந்து எந்த சொல்யூஷனும் வந்துடாது. நாம வாய் இருக்காம பேசுறோம், அப்புறம் அதுக்கு வாங்கி கட்டிக்கிறோம் நாம, அவ்வளவுதான். பட் ஓகே பிரதர், இட்ஸ் ஓகே டு பி இன்னசென்ட்டுங்க. ஒரு சிலதெல்லாம் தப்பு பண்றது சோசியல் மீடியால சகஜம் பிரதர். பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம், திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன், இனி போகவும் மாட்டேன். நம்ம என்னன்னா நான் இப்ப தெரிஞ்சு இப்ப ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, இப்ப நான் என்னையவே கேட்டுக்கிற கேள்வி இந்த ஒரு 1.5 மாசமா, நீ என்ன கண்டென்ட் பண்ணி கிளிக்கிற, இந்த கேள்விதான் எனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அந்த 2010ல இருந்த பிரசாந்த் அது உள்ள வெளியே ஒரு ஆள் எந்திரிக்குது, போடா மயிறு புதுசா ஏதாவது பண்றா, வேலை செய்டா, தோத்தாலும் பரவாயில்ல வேலை செய்டா, ஏன்டா படுத்துக்கிட்டே சும்மா உட்காந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருக்க, நான் எனக்குள்ளேயே நான் திட்டிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கான ரிசல்ட் நான் ஒன்று பண்ண ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தான் நான் பண்ணுங்க. அதை விட்டு புட்டு இங்க உட்காந்துக்கிட்டுங்க, போய் சண்டைக்கு போயிட்டு உட்காந்துட்டு எதுவும் பண்ணாம உட்காந்துட்டு பிரதர், அன்னைக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்டே இல்லை பிரதர். ஆனா அன்னைக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் இருந்ததுங்க. ஒண்ணுமே இருக்காதுங்க கையில, ஒரு 5000 ரூபாய் கேமரா வச்சுக்கிட்டு அவ்வளவு கண்டென்ட் பண்ணணுங்க நான். இன்னைக்கு அவ்வளவும் இருக்குதுங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு மாவரைச்சிட்டு இருக்கிறானுங்க. என் பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே எனக்கே ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நான்.
பட் இந்த ஸ்டேஜ் எல்லா யூடியூபருக்கும் வரும் ப்ரோ. இது எல்லாருமே கடந்தவங்க தான். இன்னைக்கு விஜய் சித்துங்கிறாங்க. விஜய் சித்து ஒரு காலத்துல விட்டுட்டு மாசம்பளத்துக்கு போகலான்னு நினைச்ச பார்ட்டி தான். அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் சம்திங். ஏங்க அது உண்மையா? ஒரு ஐசரி கணேச கதை சொல்லி டைரக்ட் பண்றாரு இருக்கலாம் பிரதர். விஜய் சித்து. பெரிய ஃபேம் இருக்கிறப்ப எல்லாமே நடக்கும் பிரதர் ஆட்டோமேட்டிக்கா. ரொம்ப சிம்பிள் பிரதர். பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் ஆகும். பேசிக் பிஸ்னஸ் ஈஸி ஆயிரும். அப்படிங்கிறப்ப 100% அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதர். ஓகே ஓகே இல்ல பிரதர், ஹி இஸ் ஆல்சோ வெரி சென்சிபிள் பிரதர். ஓரளவுக்கு எடுத்துருவார். ஓகே ஓகே. அதே மாதிரி ஆத்விகே நீ இன்டர்வியூ எடுங்க. அந்த விகடன்ல பார்த்தேன். பிரபு சார் எந்த மூஞ்சை வச்சுட்டு எனக்கு பொண்ணு கொடுத்தாரு எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கு. இதெல்லாம் அவர் வேற யாரும் சொல்லவே மாட்டேன். இல்ல நான் எனக்கு அவரை பார்க்கும்போது தான் தோணும், எப்படி என்னை நம்பி பொண்ணு கொடுத்தாரு, நான் எப்படி அதுக்கு ஒருத்து அப்படின்ற யார் என்ன இப்படி பேசுறீங்க? இல்ல பிரதர், எனக்கு ஆதி எப்பவுமே யாருமே எங்கிட்ட இருக்கிறப்போ சொல்லிட்டே இருப்பாரு பிரதர். அவங்க 5000 ரூபாய் வாடகை வீட்டுல தான் இருந்தாங்களாம். அது எப்பவுமே சொல்லுவார். என்னை பாக்குறப்பெல்லாம் சொல்லுவார், ப்ரோ அங்க இருந்தோம் ப்ரோ, நம்ம இது பரவாயில்ல ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அதனால நாம கிரேட்ஃபுல் ப்ரோ, இப்பவே சூப்பர் ப்ரோ. நம்ம நீங்களோ கார்த்தி யாரோ ஆத்விகை பார்த்தா சொல்லுங்க, சூப்பரா பேசுறீங்க. எனக்கு அந்த மாதிரி நான் லவ் மேரேஜ் தாங்க. அதுக்கே அவர் சொல்ற என்னை எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, நான் அந்த பெரிய ஆளே இல்லை, அவர் ஒருத்தே இல்ல, அவர் எவ்வளவு பெரிய ஆளு. எனக்கு எப்ப பார்த்தாலும் தோணுது, எப்படி நீ எனக்கு கொடுத்தீங்க. எல்லாமே மனசுதான் ப்ரோ. சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரபு சார்லாம் என்னன்னா கேரக்டர் பாப்பாருங்க, அவ்வளவுதாங்க. அண்ட் இன்னொன்னு பிரதர், இந்த பக்கம் சைலண்டா ரெக்கமெண்டேஷன் போயிருக்குங்க. அதெல்லாம் சும்மா அஜித் சார் சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாரு, உறுதியா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அஜித் சார் கூட அவங்க ரொம்ப க்ளோஸ், அசல்லாம் அவங்க தானே ப்ரொடக்ஷனு. ஸோ கண்டிப்பா பையன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது இவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அஜித் சார் சொல்லியிருப்பாரு நம்ம பையன். அவர் சூப்பரா பேசுறாரு. அப்ப பரத்வாஜன்கிட்ட நான் சினிமா ஷூட்டிங் முடிச்சா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பழகுவேன், சினிமாக்காரங்கிட்ட நான் பழக மாட்டேன், நான் ஓப்பனா பேசுவேன், அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவேன். இது ரொம்ப வேற மாதிரி உலகம், அவங்க கூட போறதே இல்ல. ஆமா பிரதர், ஏன்னா அந்த மனுஷன் போட்டு துவைச்சு எடுத்துருச்சு ப்ரோ சினிமா. ஸோ இது எல்லாருமே கண்டிப்பா தோணும் பிரதர், இது எல்லாத்துக்குமே தோணும் பிரதர், கண்டிப்பா தோணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கடைசியில மார்க் ஆண்டனி கடைசி நாள் அப்பதான் இது சயின்டிபிக் படமே தெரியுமா. ஒரு 25 நிமிஷம் ஆடியோ பேசிருப்பாரு, கேட்டிருக்கீங்களா? அதுக்கு டேய் நான் அப்படி பண்ணுவேன்டாடா உனக்கு. கார்த்தி வேணாம், ஆல்ரெடி சிம்பு ஃபேன்ஸ் உங்களை, நீ எப்படி அப்படி நினைச்ச அப்படின்னு அவரு நல்ல டக்குன்னு தம் பத்து வைப்பாரு. தம் லைட்ரி சவுண்டு கேட்கும், அப்படியே கூட வாரு. சரி விடு என்ன ஷூட்டிங் போதா, என்ன போயிட்டு இருக்கா இல்லையா, அதுவும் நடக்கலையா, அதுவும் என்னாலதான் சொல்றாங்களா அப்படின்னு. ஆனா அவரு அதை சொல்லிட்டு என்னை நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஆனா அதுல ஆக்சுவலா நீங்க சிவோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு 20 நிமிஷம் ஆடியோ இருக்கும், ஃபர்ஸ்ட் அவ்வளவு கோவப்படுவாரு, கடைசி 8 முடிக்கும் போது சரி விடு என்னப்ப சரி ஓகே பேசிட்டீல்ல, அது ஒரு மேட்டர் இல்லை, நல்ல படம் பண்ணேன் பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படியே கூலாயிருவாரு. அந்த 20 நிமிஷத்துலயே கூலாயிருவாரு. அது அப்ப பெரிய சென்சேஷனலா இருந்துச்சு அந்த படம், அந்த ஞானவேல் ராஜா பேசுனது அந்த டைம்ல.